நல்ல பாடல்களும் உருவாயிருக்கு. இந்த இனிய விழாவிலே பங்கேற்பதற்கு ஒரு வாய்ப்பை அளித்த என்னுடைய அன்பு சகோதரர் தங்கர் பச்சான் அவர்களுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திரைப்படத்தை பற்றிய செய்திகளை உலகம் முழுவதும் எடுத்து செல்ல இருக்கின்ற ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய இனிய மாலை வணக்கம். மேடையில் நிறைய பேர் இருக்காங்க. இதில் பல பேர் மிகச்சிறப்பாக பேசக்கூடியவர்கள். இவங்க எல்லாருடைய பேரையும் நான் சொன்னால் அதுக்கே டைம் கம்மியாகிடும். அதனால் மேடையில் இருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய இதயபூர்வமான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். பாடலை பார்த்தீங்க, பார்க்கும்போது ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம் எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஆனால் ஒரு பானையும் ருசிக்கக்கூடிய வாய்ப்பு சீமானுக்கும் எனக்கும் அன்பு நண்பர் ஸ்நேகனுக்கும் கிடைச்சது. நேற்று ஒரு புதுமுக இயக்குனர் தன்னுடைய படைப்பில் இந்த அளவுக்கு ஒரு நேர்மையான படைப்பாக தன்னுடைய படைப்பு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதே மிகப்பெரிய விஷயம். அந்த விஷயத்தில் சிவபிரகாஷ் இயக்குனர் அவர்களை நிச்சயமாக பாராட்டியாக வேண்டும். அவர் இப்படியெல்லாம் சிந்திச்சதுலேருந்து ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா அவர் பாலுமகேந்திராவுடைய பட்டறையிலே தயாரானவர். அதை படம் பூரா பார்க்க முடியுது. இது ஒரு மிக சீரியஸான படம். அதனால் சிவபிரகாஷும் சீரியஸாக தான் இருப்பார் அப்படின்னு நினச்சேன் நான். ஆனால் அவர் ஒரு சின்ன குறும்புக்காரர் அப்படின்றது இந்த படத்தினுடைய டைட்டில் பார்க்கும்போது எனக்கு தெரியுது. தங்கர் பச்சானுடைய மகனான விஜித் பச்சானை கதாநாயகனாக அறிமுகம் செய்தவர் அவங்க அப்பாவுடைய குணத்தை படத்தினுடைய டைட்டிலாக வச்சுருக்கார். பேரன்பும் பெருங்கோபம் கொண்டவர் தான் தங்கர் பச்சான். அவரோடு நல்லா நெருங்கி பழகியவர்களுக்கு அது தெரியும். அவரை பொறுத்த வரைக்கும் அன்பு காட்டுறதுலையும் அவருக்கு நிகர் அவர் தான். கோபம்னாலும் இதே இந்த அரங்கிலேயே கூட பல முறை அவர் வெடித்து சிதறியதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி கோபத்தை காட்டக்கூடிய ஒரு மனிதர் அவர். இந்த படம் ரொம்ப ஒரு வித்தியாசமான படைப்பாக வந்திருக்கிறது. சில சமயம் நாம் ஒரு கணக்கு போடுவோம், காலம் அந்த கணக்கை மாற்றும். ஆக்சுவலாக விஜித் பச்சானை தங்கர் பச்சான் தான் அறிமுகப்படுத்துவதாக இருந்தார் அவர் ஒரு படத்தில். ஆனால் காலம் அதை மாற்றி இந்த படத்திலே அவர் அறிமுகம் செய்ய வைத்திருக்கிறது. அதுவே விஜித் பச்சானுடைய முதல் வெற்றியாக நான் பார்க்கிறேன். ஒரு புதுமுக நடிகருக்கு இப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு அமையிறது இருக்குல்ல, அது ரொம்ப பெரிய விஷயம். அந்த வாய்ப்பை மிகச்சரியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் தங்கர் பச்சானுடைய அருந்தவ புதல்வர். ஏன்னா இது மாதிரி படத்தில் தான் முதல் படத்துக்கே ஒரு கடுமையான உழைப்பு தேவைப்பட்டது. இந்த படத்தில் அதை முழுமையாக அவர் செலுத்தியிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்தில் கதாநாயகன் நடித்த ஷாலியும் மிகச்சிறப்பாக நடிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த புதுமுக நடிகளை நடிகர்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த கதாபாத்திரம் இருக்க அது உங்களை ஈர்க்க வேண்டும். அப்போ தான் இந்த புதுமுகங்கள் உங்களுடைய மனதிலே பதிவார்கள். இப்போ பாண்டியனை மண்வாசன படத்தில் பாரதி ராஜா ஒப்பந்தம் செய்த போது நான் எந்த அளவு மறந்து போனேன் அப்படின்றத பற்றி இங்கே இருக்கிற பத்திரிகை நம்மளுக்குலாம் நல்லா தெரியும். ஏன்னா அதை பற்றி நான் பல முறை பேசியிருக்கேன். அதனால் திரும்ப அதை பேச விரும்பலை. ஏன்னா ஒரு வளையல் கடையில் இருந்த பையன் பாண்டியன் ஜடால் ஒரு முறை பார்க்குறாரு. பார்த்த உடனே இந்த பையனை கதாநாயகனா போடுறான்றார். அதுதான் முதல் படம். யோசிச்சு பாருங்கள். தொடர்ந்து படங்கள்லாம் எடுக்கணுன்ற கனவெல்லாம் போயிடுமோ அப்படின்னு நினச்சேன் நான். ஆனால் அப்படிப்பட்ட பாண்டியன் அதற்கு பின்னாலே 85 படங்களிலே கதாநாயகன் நடித்தான் என்றால் அதற்கு முக்கியமான காரணம் அந்த படத்திலே பாண்டியன் ஏற்றிருந்த வீரண்ணன் என்ற கதாபாத்திரம். அந்த வீரன் அப்படியே ஜனக மத்தியில் போய் பளிச்சுன்னு ஒட்டிட்டார். அதன் காரணமாக தான் பாண்டியன் அந்த அளவுக்கு வெற்றி பெற முடிந்தது. அப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரத்தை இந்த படத்தில் விஜய் பச்சனுக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறார் இந்த படத்தின் இயக்குனர். அதுதான் முக்கியமான விஷயம். இது எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்துக்கு யார் இருந்தால் சரியாக இருக்கும் அப்படின்ட்டு மிகச்சரியாக நல்ல நல்ல நடிகர்களை தேர்ந்தெடுத்து போட்டிருக்காரு. ஒரு பக்கம் மைன் கோபி, இன்னொரு பக்கம் அருள்தாஸ் என்று என்னுடைய நண்பர்கள் பல பேர் இந்த படத்தில் ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்காங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னுடைய குருநாதரை போலவே இளையராஜாவை இந்த படத்துக்கு கொண்டு வந்தார் பாருங்கள். அது இன்னொரு புத்திசாலித்தனமான செய்தி. அவர் இளையராஜா ஒரு படத்துக்கு எப்படி உயிரூட்டுவார் அப்படின்றத காலம் காலமாக நம்ம எல்லாரும் பார்த்துட்ருக்கோம். அந்த பணியை இந்த படத்திலும் செய்திருக்கிறார். நிறைவான படமாக வந்திருக்கு. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களை பதிவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேடையில் இருக்கின்ற நண்பர்களே, என் தம்பிகளே, உறவினர்களே, குறிப்பாக
தலைவர் எல்லோருக்கும் என்னுடைய மீடியா நண்பர்களே, சினிமாவை நேசிக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். ரொம்ப நன்றி என்னை உடனே கூப்பிட்டதுக்காக பச்சன் சார்கள். நான் 2 வருஷமாச்சு ஈவினிங்கில் எந்த ஃபங்க்ஷன்லையும் கலந்துக்கிறதில்ல. கலந்துக்கணும்னு ஆசை எல்லா நிகழ்ச்சியிலையும். பட் அவர் வயசுக்கு மரியாதை கொடுக்குறேன்ல, அதை நான் கொடுத்துக்கிட்டு அடக்க ஒடுக்கமாக ஒரு 6 மணி ஆச்சுன்னா வீட்டுக்குள்ளே போய் அடைஞ்சிடுறது. 7 மணிக்கெலாம் டின்னரை முடிச்சுட்டு அப்படியே சினிமா 7:30 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் ஏதாவது ஒரு சினிமாவை பார்த்துட்டு அழகாக 9 மணிக்கு. அதனால் நான் எங்கேயுமே ஈவினிங்கில் அதை நான் சொன்னேன். வந்தால் நடுவில் போகக்கூடாது, அது சபை நாகரிகம் இல்லை. பெரியவங்களாம் இருக்கும்போது நான் பாட்டுக்கு பேசிட்டு போனேன்னா நல்லா இருக்காது. நான் உயரத்தில் சொல்ல, பல விஷயங்கள் அதில் அடங்கியிருக்கு. என்னை விட பெரியவங்களாம் இங்கே இருக்கிறாங்க. தலைவர்கள்லாம் இருக்கும்போது தொண்டர்கள் சின்னவங்க தான்மா. இல்லையா? அதனால தங்கர் பச்சன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு நல்ல ஒரு எப்படின்னு சொல்றது தெரியல, அந்த நினைப்பு இருக்கிறது இல்லை. தங்கர் பச்சன் அவர்கள் எல்லாருக்கும் தெரியும், ஒரு பெரிய இயக்குனர். பல காவியங்களை தமிழ் திரையுலகத்துக்கும் தமிழ் மக்களுக்கும் கொடுத்தவர். ஏன்னா அவர் படங்கள் திரைப்படங்களாக நான் பார்த்ததில்லை, ஒரு காவியங்களாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த இயக்குனர் தன் மகனை அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கும் போது, ஒரு இளைஞனை ஒரு தகப்பை நடிகனை அறிமுகப்படுத்தணும். ஏன் இவ்வளவு பெரிய நடிகர் அதை செய்யலை? அங்கேதான் அவருடைய புத்திசாலித்தனம். தப்பா எடுத்துக்காதீங்க, இங்கே அதில் நிறைய அடங்கி இருக்கிறது. ஒரு பிள்ளைய செதுக்கணும்னா சாதாரண விஷயம் இல்லை. அதை இன்னொரு இளைஞன்ட்ட கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா? அங்கேதான் நீங்க செதுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. நான் கூட அதான் நினைச்சேன், நடக்கல. என் மகன் விஜய் அவர்கள் நடிக்கணும்னு சொன்னப்போ அவரை போட்டோ ஷூட் எடுத்துட்டு, நான் இப்போ பிஸியாக 90ல் பல மொழிகளில் அவ்வளவு இதாக இருக்கும்போது நானும் அப்படித்தான் நினச்சேன். நம்மளே நம்ம பிள்ளையை அறிமுகப்படுத்தினா நல்லா இருக்காது. அதில் பல சிக்கல்கள் இருக்கு அப்படின்னு போட்டோ ஷூட் எடுத்துட்டு அந்த ஆல்பத்தை கையில் வச்சுக்கிட்டு எத்தனையோ இயக்குநர்கள்ட்ட போயிட்டேன். நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணுறேன், இவனை நீங்கள் டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு பல இயக்குநர்கள்ட்ட போனேன். யாருமே பல தயாரிப்பாளர்கிட்டலாம் போனேன். அப்போதான் கடைசியாக போய் நானும் என் மனைவியும் ஆர்பி சௌத்ரி சார்ட்ட போகிறோம். ஏன்னா அவர் புது புது டெக்னீஷியன்லாம் உருவாக்குறவர் தைரியமாக. அவர்கிட்ட போய் இதே வார்த்தை நானும் என் மனைவியும் போய் கேட்குறோம். அப்போ தான் அவர் சொன்னாரே, நீ தான் பெரிய டைரக்டர் ஆச்சையா, நீயே அங்கேயும் இங்கே அழைச்சிக்கிட்டு இருக்க, நீயே அவனை வச்சு படம் எடுறியா அப்படின்னு சொன்னார்.
அதனால தான் நான் வந்து கட்டாயமாக அவரை வந்து நானே வச்சு படம் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாச்சு. ஆனால் தங்கர் பச்சான் அவர்கள் ரொம்ப அழகான வேலையை பண்ணியிருக்கிறாரு. ஒரு இளைஞனை அறிமுகப்படுத்தணும், அந்த இளைஞர்கள் மத்தியில் போய் ஒரு நடிகனா பச்சக்குன்னு நெஞ்சில் நிற்கணும். அப்படின்னா இன்னொரு இளைஞன் அந்த இளைஞனை உருவாக்கணும் அப்படின்னு நினச்சி அந்த பொறுப்பை கொடுத்துருக்கிறாரு. அவர் பாலு மகேந்திரா அவருடைய பட்டை தீட்டப்பட்டவர் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அவர் பழக்கம் இல்லை. இருந்தாலும் அவர் இந்த படத்தின் மூலம் முதல்ல ஒரு இயக்குனராக, ஒரு இயக்குனர் சங்கத்தில் அதன் மூலமாக கூட நான் ஆசைப்படுறேன், அந்த இயக்குனர் வெற்றி பெற வேண்டும். முதல்ல ஒரு இயக்குனர் அவர் வெற்றி பெற வேண்டும்னு ஆசைப்படுறேன். வெற்றி அடைஞ்சிட்டாருன்னு படம் பார்த்தவங்க சொன்னாங்க என்கிட்ட. ரொம்ப அந்த படத்தை பண்ணியிருக்காருன்னு சொன்னாங்க. கேள்விப்படும் போதே சந்தோஷமா இருந்துச்சு. அடுத்து ஹீரோ, அதாவது ஒரு தகப்பனுடைய கனவு, தன் பிள்ளை அப்படி வரணும் இப்படி வரணும். ஆனா இவர் தன் பிள்ளையுடைய கனவை நிறைவேற்றுறதுக்காக இந்த ஒரு ப்ராஜெக்டை அவர் ஆரம்பிச்சு பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அந்த தம்பி இந்த திரையுலகத்தில் ஒரு பெரிய கலைஞராக வரணும், உருவாகணும் அப்படின்னு நான் வந்து வாழ்த்துறேன். மற்றபடி இதில் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் இருக்காங்க. ரொம்ப அழகாக எல்லாரையுமே புதுமுகம் போடாமல் சப்போர்ட்டிங் தான் ரொம்ப முக்கியம். ஒருத்தனை தூக்கி நிறுத்தணும்னா பக்கத்தில் இருக்கவங்களாம் சேர்ந்தானே தூக்கி நிறுத்தணும். அப்படி ஒரு கனமான கதாபாத்திரங்களை மையப்படுத்தி அப்படி அதை ஏற்று நடிக்கக்கூடிய சிறந்த நடிகர்களை எல்லாம் கூட நடிக்க வச்சிருக்கிறாரு. எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். பேரன்பும் பெருங்கோபம், அதுலேயே வந்து கதை, அன்பு காட்டுறவனுக்கு நான் அடிமையா இருப்பேன், அடக்க நினைச்சா என் கோபத்தை யாராலும் அடக்க முடியாது. அதுதானே கரெக்ட் தானே? கதையே சொல்லிட்டார் அந்த டைட்டில். என்னுடைய ஃபார்முலா தான் அது. என்னுடைய ஃபார்முலா, என்னுடைய குணாதிசயம். நாங்கள்லாம் வந்து ஒரே குணாதிசயங்களை கொண்டவங்க தான். அன்புக்கு அடிமையா இருப்போம், அடக்கணும்னு நினைச்சா அவ்வளவுதான். எங்க கோபத்தை எங்களாலே அடக்க முடியாது இல்லையா? அப்படியே இருந்து அப்படியே ஜெயிச்சிட்டோம். அது ஒரு விஷயம். ஸோ இந்த படக்குழுவினரையும் சம்பந்தப்பட்ட அத்தனை பேரையும் நான் மனதார வாழ்த்துறேன். இந்த படம் ஒரு பெரிய வெற்றி அடையணும். ஏன்னா சின்ன படங்கள் தான், சிறு முதலீட்டு படங்கள் தான் ஓடணும். அதுக்கு என்ன பண்றதுன்னு தான் தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கோம். திரையுலகமே திகைச்சு போய் நின்றுகிட்டு இருக்கு. அதுலேயும் ஒரு மெசேஜ், நீங்க தங்கர் பச்சான் சார் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருடைய படங்கள்ல எல்லாம் ஆணித்தரமான ஒரு அழகான ஒரு செய்தியை சொல்வார். மெசேஜ் சும்மா எடுத்துட மாட்டார். கத்தி, ரத்தம், வெட்டு, குத்து, அது அவருக்கு தெரியாதது. காவியங்கள், அவர் இந்த படத்தை வழங்குறார் அப்படின்னு சொன்னா அதுலயும் அதுவும் ஒரு காவியமாகத்தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நான் ஏன்னா இப்போ அது போற இடங்கள்லாம் நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். வருகின்ற எழுத்தாளர்கள், இளைய தலைமுறை எழுத்தாளர்கள், இயக்குனர்கள், அவர்களுக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி வேணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா சினிமான்றது ஒரு பயங்கரமான ஆயுதம், வலிமையான ஆயுதம். சினிமா வந்து சொசைட்டியில் அவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது.
அதை ரொம்ப ஜாக்கிரதையா கவனமா நம்ம கையாளணும். ஆனா இப்பெல்லாம் வந்து படம் ஓடணும், அதுக்கு என்ன பண்ணணும்னு பாக்குறாங்களே தவிர அதுல என்ன நம்ம செய்தி சொல்றோம், மக்களுக்கு என்ன சொல்றோம் அப்படின்றது இல்லை. அந்த படம் ஓடணும், என்ன கதை அதெல்லாம் கேட்காதீங்க அப்படின்னு வர்ற இளைஞர்கள் எல்லாரும் இல்லை, ஒரு சிலர் அவங்களுக்கு அந்த பொறுப்புணர்வு வேணும். நீங்க சினிமா மூலமா என்ன சொல்றீங்க மக்களுக்கு, ஜனங்களுக்கு என்ன சொல்றோம்? சும்மா காசு சம்பாதிக்கிறது மட்டும்தான் சினிமா. இப்போ அதுவும் சம்பாதிக்க முடிய மாட்டேங்குது, அது வேற விஷயம். எல்லாம் விட்டுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து இயக்குநர்களுக்கும் இருக்கணும் அந்த அக்கறை, நடிகர்களுக்கும் இருக்கணும், டெக்னீஷியன் அத்தனை பேருக்கு இருக்கணும். ஒரு படத்தை உருவாக்கும் போது அந்த படம் மூலமா ஜனங்களுக்கு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை நான் ஒவ்வொரு மேடை கிடைக்கும் போதெல்லாம் இதை நான் அழுத்தி அழுத்தி சொல்லிட்டு இருக்கிறேன். நான் ஆகவே குறிப்பா நான் யாரையும் சொல்லலை, எந்த நடிகரையும் சொல்லலை, குறிப்பா எந்த இயக்குனரையும் சொல்ல, எந்த எழுத்தாளனையும் சொல்ல. வருகின்ற இளைஞர்கள் சமுதாயத்தை மாற்றுங்கள். உங்கள் கையில் ஒரு வலிமையான ஆயுதம், சினிமா என்ற ஆயுதம் கிடைத்திருக்கிறது. அந்த ஆயுதத்தை கவனமாக நீங்க பயன்படுத்தணும்னு கேட்டு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வந்தவுடனே பேசுவதற்கு வாய்ப்பளித்த படக்குழுவினருக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தங்கர் பச்சான் அவரை பற்றி என்ன சொல்றது, என்ன தம்பி சொல்ல, எதை சொல்ல? என் திரைப்படக் கல்லூரி வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போதிருந்தே என் கூட வாளாட்டி கொண்டிருந்தவர் அவர், என் வாளாக இருந்தவர். அப்புறம் எனக்கு எதிராக வாள் எடுத்தவர். ஒரு மிகச்சிறந்த படைப்பாளி. நான் ஒரு கதை சொன்னேன், சே இதெல்லாம் ஒரு கதையா, என்ன நீ அப்படின்பா. என்கிட்ட ஒளிப்பதிவு உதவியாளராக எனது படங்களில் பணியாற்றியவர். அது மட்டுமல்ல, திரைப்பட கல்லூரியில் படிக்கும்போதே எங்கள் யூனிட்டில் அற்புதமான ஒரு கலைஞன், ஒரு வித்தியாசமான சிந்தனையாளர். அவருக்கு அவருடைய வாழ்வியல் கருத்துக்கள் இருந்து எடுத்து அவர் கி ராஜநாராயணன் அவர்களுடைய மிகப்பெரிய ரசிகர். அவருடைய புத்தகங்களை எல்லாம் எனக்கு கொண்டு வந்து அப்போதே கொடுப்பார். நானும் நல்ல படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டவர் அவர். அதை பண்ணனா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு இயக்குனராக தங்கர் பச்சான் வெளியே வரும்போது தனக்கென்று ஒரு அற்புதமான அடையாளத்தை ஏற்படுத்தி கொண்டவர். தமிழ் சினிமாவிலே ஒரு தனி முத்திரையை பதித்த என் அன்பு சகோதரர். சும்மா ஒரு மெசேஜ் மட்டும் போட்டிருந்தாரு, பேரன்பும் பெருங்கோபம். அடப்பாவி, இவன் பேரன்பு மிக்கவன், நான் போகவில்லை என்றால் பெருங்கோபத்துக்கு ஆளாகி விடுவான் என்று பயந்து போய் தான் வந்தேன். காலையிலேருந்து இந்த செல்வமணி கூட ஒரு பெரிய போராட்டங்களில் உட்கார்ந்துட்டு சோறு தண்ணி கூட இல்லாமல் இப்படி அலைஞ்சிக்கிட்டு இந்த சினிமாவை எல்லாம் காப்பாற்றணுங்கிறதுக்காக ஒரு குரூப் நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம். நீங்கள் எல்லாம் கூட இருக்கீங்கன்ற நம்பிக்கையில். பாவமாக இருக்குது செல்வமணியை பார்த்து. எதுக்குடா இவ்வளவு சிரமப்படுறேன்னு கேட்டேன். சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் பாண்டி பஜார்லேயும் கோடம்பாக்கத்திலையும் நடந்து வாய்ப்பு கிடைச்சதுன்னா எனக்கு நடந்து நடந்து போனால் ஒரு டீ சாப்பிடலாமன்றதுக்காக பஸ்ஸில் போகாமல் நடந்து போய் டீ சாப்பிட்டு வந்தேன். எனக்கு இந்த திரையுலகம் ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை எனக்கு கொடுத்தது. அந்த திரையுலகத்துக்கு நாம் ஏதாச்சும் செய்யணுன்றதுக்காக தானே இன்னைக்கு வரலும் போராடுறேன். இன்றைக்கு சிறந்த படைப்பாளிகள் இருக்கிறார்கள், வருகிறார்கள், இல்லை என்று சொல்வதற்கில்லை.
ஆனால் அந்த படைப்பாளிகளை விட மிகச்சிறந்த வியாபாரிகள் வந்து அந்த படைப்புகளை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். என்னைக்கு இந்த கார்பரேட் உள்ள வந்ததோ அன்னையிலிருந்து பர்மிட்டேஷன் காம்பினேஷன் சொல்றாங்க இல்லையா, இந்த ஆளு, இந்த டைரக்டர், இந்த படம், அது கதை இருக்கா இல்லையான்னு கிடையாது, ஒரு வியாபாரம் முடிச்சுட்டு அடுத்தது அனௌன்ஸ்மெண்ட், இப்படி ஆயிடுச்சு. அந்த காலத்தில் இப்போ விளக்கமாக சொல்லணும்னா நம்ம சித்ரா லட்சுமணன் சாரோட சேனலை பார்த்தா போதும், நிறைய வரலாறுகள் தெரியுது. ஏவி மேயப்ப செட்டியார் அவர்களை எடுத்துக்கொண்டால் வந்து ஒரு படமே பார்த்துட்டு படம் சரியில்லைன்னா திருப்பி ரீஷூட் பண்ணி இதை இன்னும் அழகான படமாக கொண்டு வரணும் அப்படின்னு உட்கார்ந்து எல்லாம் பிளான் பண்ணி திரும்பியும் அழகாக ஒரு படைப்பு மிகச்சிறப்பான படைப்பாக வேண்டும், அது மக்களிடத்திலே சென்று அடைய வேண்டும் என்று போராடிய தயாரிப்பாளர்கள் இருந்திருக்கிறார்கள். அந்த இயக்குநர்கள் அந்த மாதிரியான தயாரிப்பாளர்கள் கிடைப்பதற்கு என்ன தவம் செய்திருந்தார்களோ தெரியவில்லை. இன்னைக்கு தயாரிப்பாளருக்கு டைரக்டர் என்ன எடுக்க போறாருன்னு தெரியாது. நடிகர்களும் டைரக்டர்களும் சில டைம்ல கோத்துக்கிறாங்க. நெட் ரிசல்ட் என்னன்னு ஜனங்களுக்கு தான் தெரியும். கடைசியில் ஒரே படம் மாதிரி 10 படம் வெளியே வருது. இந்த காலத்தில் கஷ்டமா இருக்கு படம் பார்க்கும்போது. வாழ்வியலை மறந்து விட்டோம், நமது அழகியலை மறந்து விட்டோம். நீங்க படத்தை பார்த்தீங்கன்னா இந்த அழகியல்னு ஒண்ணே இப்ப வர்றதில்லை. இந்த பொயட்டிக் நேரேஷன் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அட்லீஸ்ட் நம்ம எல்லாம் படம் எடுக்கும்போது கூட ஒரு 4 சீனாவது கவிதை மாதிரி எடுக்கணும்னு நினைப்போம். அப்பவே சொன்னேன் சார், இதெல்லாம் போர் அடிக்கும்பாங்க. அதையும் மீறி அதை போர் அடிக்காம எப்படி எடுக்கிறதுன்னு முயற்சி பண்ணுவோம். இப்போ அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை. பெரிய பெரிய ஆயுதங்களா இருக்குது, நம்ம கண்ணிலையும் கற்பனையிலையும் பார்த்திருக்க முடியாத ஆயுதங்கள்ல குண்டுக வெளியே வருது. அது எதுக்கு வருது, யாரை போடுது, எதுக்காக, இந்த மாதிரி எல்லாமே எங்கேயா விதவிதமான துப்பாக்கிகள் இப்ப நம்ம பார்க்குறோம். நீங்க எப்பாச்சும் கையில் எங்கேயாச்சும் வெளியே யதார்த்த வாழ்க்கையில பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி யதார்த்தம் இல்லாத துப்பாக்கிகளுக்கும் பீரங்கிகளையும் கையில் எடுத்துட்டு போராடுற ஹீரோக்களாக ரஜினியும் கமலும் மாறிவிட்டார்கள் என்பதுதான் கொடுமை. எப்படி சினிமா நல்லா இருக்கும் சொல்லுங்க? தரமான படங்களிலே நடித்து பெயர் வாங்கி தரமான இயக்குநர்களோடு கைகோர்த்து தரமான தயாரிப்பாளர்களுடைய கை சேர்த்து மிகப்பெரிய வெற்றி படங்களை தன்னை அடையாளப்படுத்தி கொண்ட ஹீரோக்கள் எல்லாம் இன்னைக்கு என்ன மாதிரி படத்தில் நடிக்கிறாங்க? கை தட்டுங்க, இதுக்குதான் கை தட்டணும். போனா போட்டு தமிழ் சினிமாவுக்கும் இந்த தமிழ் பண்பாட்டை காப்பாற்றுற மாதிரியான அட்லீஸ்ட் ஒரு படம் நடுவில் நடிச்சிருங்களேன். ஏன் தம்பி சீமான், நீ இதுக்கு ஏதாச்சும் ஒரு டைப்பா பேசுப்பா அதை பத்தி. அதே மாதிரி நீ பேசினா மட்டும்தான் அது பரபரப்பா போய் ரீச் ஆகுது. இப்போ நம்ம பேசுனா உதயகுமார் வந்து இப்ப படம் இல்லை அதனால இப்படி பேசுறாருன்றாங்க. படம் இல்லைன்றதுக்காக இல்லை, நான் அந்த மாதிரி படங்கள் செய்வதில்லை என்று முடிவெடுத்திருக்கிறேன். நம்ம எடுக்கிற கதையில நடிகருக்கு நடிகன் ரெடியா இருந்தா மட்டும்தான் நம்ம எடுக்கிறது. அதுதாங்க அப்படி சிவாஜி சார் சொல்லியிருக்காரு. அப்ப எப்படிப்பா நீங்க இத்தனை படங்கள்ல நடிச்சிருக்கீங்க, ஒவ்வொரு படத்துலயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு, ஒவ்வொரு படத்துலயும் உங்க நடை வேற மாதிரி, உங்க உடை வேற மாதிரி, உங்க முக பாவனைகள் வேற மாதிரி, எப்படி இதெல்லாம் முடியுதுன்னா என்னால எதுவுமே இல்லடா. ஒருத்தன் நல்ல கதையை வந்து சொன்னான்னா அதுக்கு நான் வந்து அடிமையாயிடுவேன், அந்த கதாபாத்திரத்துக்குள்ள நான் புகுந்துருவேன். இப்ப இருக்கிற நடிகர்கள் என்ன பண்றாங்க, ஒரு படம் அந்த சொன்னனே நம்ம கண்ணிலேயே பார்த்துருக்காத பீரங்கி மாதிரி கையில் எடுத்துட்டு சுடுறாங்க இல்லையா, அது சுட்டு அது ஜெயிச்சிருச்சுன்னா அதே மாதிரி பீரங்கி தூக்கிட்டு அதே மாதிரி கதைகளை பண்ண சொல்றாங்க. சிவாஜி சொன்னாரு,
நான் 150 படங்கள் நடித்திருந்தாலும் என்னுடைய ஒரு படத்தில் எடுத்த க்ளோஸ்அப் இன்னொரு படத்தில் யூஸ் பண்ண முடியாது. இன்றைக்கு இருக்கிற நிறைய ஹீரோக்களுடைய முகத்தை, இந்த முகத்தை எடுத்து எந்த படத்தில் வேணாலும் ஒட்டிக்கலாம். ஒரு வித்தியாசம், படத்துக்கு படம் எப்படி வித்தியாசம் வரும்? படத்துக்கு படம் ஒரு நல்ல டைரக்டர்களை மாற்றி மாற்றி அந்த டைரக்டர் என்ன சொல்கிறானோன்னு கேட்டு நீங்கள் நடிச்சிங்கன்னா அந்த இயக்குனருடைய படைப்பு திறனிலிருந்து வெளிவருகின்ற கதாபாத்திரம் வேற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கதாபாத்திரங்கள் வரும்போது அந்த திரைப்படம் அந்த நடிகருக்கும் சரி, தயாரிப்பாளருக்கும் சரி, ஒரு வித்தியாசமான படமாக அமையும். வித்தியாசத்துக்கே போக விரும்பலை. பர்மிட்டேஷன், காம்பினேஷன், A+B நமக்கு 250 கோடி வருதா? அதுதான் அந்த படம். நாஸ்தியான படமாக இருந்தாலும் சரி, ஜனங்க பார்க்க முடியாத படமாக இருந்தாலும் சரி, எடுத்து தொலைப்போம். இதுதான் கார்ப்பரேட் கொள்கை. அந்த கார்ப்பரேட் கைக்கு என்னைக்கு சினிமா போச்சோ அதோட அழகியல், வாழ்வியல், ஒரு சமுதாய கண்ணோட்டம், இது எல்லாமே போயிடுச்சு. இதுதான் உண்மை. அப்போ முதல்ல எல்லாம் நடிகர்கள் ஒருத்தர் நடித்தாருன்னா அந்த நடிகர் என்ன நடிக்கிறாருன்னா அடுத்த நடிகர் பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டே இருப்பாங்க. ஒரு நடிகையும் பார்த்துட்டு இருப்பாங்க, அவர் என்ன நடிக்கிறார் அந்த ஷாட்லன்னு. இப்போ இருக்கிற ஹீரோயின்கள்லாம் இவர் என்ன நடித்தார் போனது ஷாட்லன்னு தெரியாது. இவங்க என்ன நடிக்கிறாங்களோ அதை மட்டும் நடிச்சுட்டு வந்துடுவாங்க. ஒரு கனெக்டிவிட்டியே இல்லாத ஒரு சினிமா உலகம் இப்போது இயங்கி கொண்டிருக்கிறது. இயக்குனருக்கும் நடிகருக்குமே சில டைமில் கனெக்டிவிட்டி இருக்காது. அந்த நடிகருக்கும் மற்ற கதாபாத்திரங்கள் நடிக்கக்கூடியவர்களுக்கும் கனெக்டிவிட்டி இருக்காது. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கேரவன், எல்லாத்துக்கும் ஒவ்வொரு அறை. திடீர்னு நின்று நீங்கள் என்ன கேரக்டர்? அப்பாவா? என்னையா கொடுமை இது. நான் ஒரு படத்தில் சிவாஜி சாரை நடிக்க வச்சேன். சத்யராஜ் மற்றவங்கெல்லாம் நடிச்சிட்டு இருந்தாங்க. அப்பா நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. இல்லை, இந்த கவுண்டர் ஏதாச்சும் நடிச்சுட்டு போயிடுவோம், அவனுக்கு கவுண்டர் நான் கொடுக்க வேண்டாம்ப்பா. என்ன ஒரு இது பாருங்க, அந்த சினிமா எங்கே போச்சு? இன்னைக்கு திரையுலகம் நன்றாக இருக்கிறதுன்னு சொன்னால் அது நாமளே ஏமாற்றிக்கிறது. நன்றாகவே இல்லை, அதுதான் உண்மை. நன்றாக இருக்க வேண்டும் என்றால் சிறந்த படைப்பாளிகளிடம் படங்களை ஒப்படைத்து விட்டு அவர்கள் சொல்லுவதை கேட்டு நடிக்க வேண்டும். அப்போதான் சிறந்த படைப்புகள் வரும். இது உண்மையை சொல்கிறேன். நீங்கள் ஒரு சிறந்த படத்தை எடுத்து விட்டால் அது வியாபாரம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, தானாகவே வியாபாரத்துக்கு வந்துடும். அந்த மாதிரி பேரன்பும் பெருங்கோபமும் நிச்சயமாக தானாக வியாபாரத்துக்கு வரும் படமாக இது அமைய வேண்டும் என்று நான் உன்னை வாழ்த்துகிறேன். இங்கே தம்பி நம்ம ஹீரோ இங்கே அப்படியே தங்கர் பச்சானுடைய ஸ்டைலு. இந்த கதையை நீயே சூஸ் பண்ணேன்னு சொன்னார் உங்கள் அப்பா. அப்படியா? உங்கள் அப்பா இதில் தலையிடவே இல்லைன்னு சொன்னார். இதெல்லாம் உண்மைதானா? அப்படின்னு ஜெயிச்சிட்டேடா நீ. ஏன்னா தலையிட்டான்னு வைங்க, ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடும். ஷூட்டிங் நான் பண்ணிகிட்ருப்பேன். ஆச்சா எதுக்கு இங்கே ஷார்ட் வச்சுட்ருக்குறீங்க? நான் அப்படி திரும்பி பார்ப்பேன், இது என் படம்டா. அடா அந்த படம் இது ஷார்ட் ஆகுது அப்படிமா. அந்த அளவுக்கு ஒரு ஒரு உதவி ஒளிப்பதிவாளர் அப்படியெல்லாம் இல்லை. என்னுடைய குடும்பம் அது. எங்களுக்குள்ள நாங்கள் அப்படித்தான் எங்கிட்டு இருந்தோம். அதனால தான் எங்கள் படைப்புகள் ஓரளவுக்கு மக்களை போய் அடைந்தது. இன்று வரையிலும் நமது படைப்புகள் பேசப்பட்டு வருகிறது. இன்னைக்கு போன வருஷம் என்னென்ன படம் ரிலீஸ் ஆகி அது நம்ம மனசில் இருக்குன்னு கேட்டால் ஒரு படமும் நிற்கிறது இல்லைன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. நான் சொல்லலை, இல்லை நான் படங்களை ஜாஸ்தி பார்க்கறது நிறுத்திட்டேன். தயவு செய்து இந்த சின்ன படம் என்று இதை பார்க்காமல், அழகான படம், ஒரு மிகச்சிறந்த கலைஞனின் மகன் நடித்திருக்கிறான், படைப்பாளியின் மகன் நடித்திருக்கிறான். அவன் சாதாரணமாக நடிச்சிருக்க மாட்டான். அவன் என்கிட்ட தம்பி சொல்லும்போது காலையில்
முதல்ல எடுத்த படம் என்னடா அது வேண்டாம், இதுதான் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டான் என் பையன் அப்படின்னா அந்த குழந்தைக்கு எவ்வளவு பெரிய கான்ஃபிடென்ஸ் இருக்குது இந்த படத்தில். அதை வச்சு சொல்கிறேன், நிச்சயமாக அந்த கான்ஃபிடென்ஸ், அந்த அந்த இலக்கு, அவனுடைய இலக்கை அடைவதற்கு அவனுடைய முடிவு தான் இறுதி முடிவாக இருக்க வேண்டும் என்று நீ உறுதியுடன் செயல்படுகிறாய் இல்லவா, அது போதும். ஒரு அப்பா அதுதான் பண்ணணும். இல்லைடா நான் சொல்கிற மாதிரி கேளு, நான் சொல்கிற மாதிரி கேளுன்னு கேட்டவங்க எடுத்த பசங்கள்லாம் ஃபெயில்யூர் ஆயிட்டாங்க. நிறைய ஹீரோக்கள், அது நிறைய இயக்குனர்கள் தன் பிள்ளைகளை பெருசாக கொண்டு வர முடியல. ஏன்னா அவங்க கான்சன்ட்ரேஷன் அதில் ஜாஸ்தி இருந்ததுனால இப்படி தான் இருக்கணும், அதெல்லாம் முடிவு பண்ணக்கூடாது. சொன்ன எஸ்ஏசி சார் சொன்ன மாதிரி அவர் வந்த காலத்தில் அவர் எங்கிட்டயே வாய்ப்பு கேட்டிருக்கார். விஜய் அவர்களை அறிமுகப்படுத்தி 2வது படம் 3வது படம் நீங்கள் டைரக்ட் பண்ணணும். பட் அவர் எடுத்த ஒரு முடிவு வேற. அவர் ஒரு வெறித்தனமாக இறங்கினார். தன்னுடைய சொத்தையெல்லாம் அடமானம் வைத்து தான் விஜயை வளர்த்தார். அதுதான் உண்மை. அது தெரியும் எனக்கு. சாதாரணமான உழைப்பு இல்லை. தன் மகனை ஹீரோவாக்குவதற்கு, வெற்றி பட நாயகனாக்குவதற்கு அவர் அவ்வளவு கஷ்டப்பட்டார். அதனால தான் அவர் அந்த அளவுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போகிறார். நல்ல படங்கள் எடுங்க, நிச்சயமாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு. ஸோ இந்த படத்தின் ட்ரெய்லரை பார்க்கும் வாய்ப்பை நான் இழந்து விட்டேன். நான் பார்த்துட்றேன். அதை அனுப்பி நீ இதை அனுப்பிட்டேன், நான் இன்னும் பார்க்கல. அதனால் லிங்க் அனுப்புறதுல பெரிய மன்னர் இவர். அவன் பேசுகிறது எல்லாம் லிங்கில் அனுப்பிடுவார். கேட்கலன்னா ஏன் பார்க்கலையா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்பா. அந்த அளவுக்கு பேரன்பு. நீ என்னதான் பேசினாலும் சரி, உன் மீது கோபமே வராது. இந்த தமிழ் திரை உலகம் உன்னை வாழ்த்தி கொண்டே இருக்கும், பாராட்டி கொண்டே இருக்கும். அந்த பாராட்டு மலையிலே உன் பிள்ளையும் நனையப் போகிறான். உனது மனைவி, உன்னுடைய மனைவி அவ்வளவு அற்புதமான ஒரு என் தங்கை. அவனுடைய எல்லா கஷ்டங்களிலும் கூட இருந்தான். கணக்கு பார்க்க தெரியாது இவனுக்கு. என்ன அதெல்லாம் எனக்கு தெரியாது. கேமரா வச்சுட்டு நின்றுப்பான். அப்படிதான் பின்னாடி அண்ணன் இவ்வளவு செலவாகுதுன்னு இந்த ஆளுக்கு சொல்லு, ஒன்றும் டென்ஷன்லேயே சுற்றிட்டு இருக்காரு. ஸோ கணக்கு பார்க்குற என்னுடைய தங்கை கூட இருக்கிற வரையிலும் உன்னுடைய கணக்கு கரெக்டாக இருக்கும், கரெக்டாக. ஆக உங்கள் அனைவரையும் இந்த விழா மேடையில் எனது தம்பியின் மகனுக்கு வாழ்த்து கூற வந்திருக்கும் என் அருமை தம்பிகளுக்கும், என் அண்ணன்மார்களுக்கும், அனைத்து அன்பு சகோதரர்களுக்கும் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பில் நான் வாழ்த்து தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க. இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும். நன்றி. வணக்கம். அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இந்த மேடை ரொம்ப அழகான மேடை. இந்த மேடையில் நான் நிற்கிறது பெரிய சந்தோஷம். இங்கே மேலே இருக்க எல்லா மக்களும் ஒரு பேச்சை கேட்க தான் உட்காந்துருக்கேன். அவங்க என்ன பேசுவாங்க, எப்படி பேசுவாங்க, எவ்வளோ அழகாக பேசுவாங்க என்பது நல்லா தெரியும். இந்த படத்தில் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்புக்கான காரணம் கண்ணண்ணா. அவர் மூலியமாக தான் இந்த படம் கிடச்சிது எனக்கு. அதுக்கு பெரிய நன்றி கண்ணண்ணா. நான் நன்றி சொல்ல மறந்துடுவேன், அதனால் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். மாஸ்டருக்கு பெரிய நன்றி. அதே மாதிரி தம்பிக்கு சாய் தம்பிக்கு நன்றி. இந்த படத்தில் ஒரு நல்ல கதாபாத்திரம். இந்த கதாபாத்திரத்துக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த புகழ் என் இயக்குனரை மட்டுமே சாரும். இயக்குனருடைய அந்த வழி தான் அதை பண்ணியிருக்கேன். ஒருவேளை நல்லா பண்ணலை, சரியாக பண்ணலன்னா அந்த குறை எனது. நான் சரியாக உள்வாங்கி சரியாக பண்ணலைன்னு அர்த்தம். இந்த கதை ரொம்ப அழகான கதை, ரொம்ப நேர்த்தியான கதை. எல்லாரும் அவ்வளோ உணர்வுபூர்வமாக நடிச்சிருக்க படம் ஒரு படம். இந்த இதில் நிறைய விஷயங்கள் எனக்கு புதுசாக இருந்துச்சு. இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு. ஏன்னா நான் சிட்டியிலே பிறந்து சென்னையிலே பிறந்து சென்னையில் இருந்த மாதிரி பையன் நான். எனக்கு இப்படிலாம் இருக்குமோ கூட தெரியாது. அப்படிங்கிற விஷயத்த இயக்குனர் சொல்லும்போது காதில் சொல்லிட்டு போவார், இதுதான் கதை, இப்படி தான் பண்ணும், அதிகமாக சத்தம் போடாத கோப்பேனா என்ன அப்படி இருக்கும் அப்படின்றது படத்தில் ரொம்ப அழகாக தெளிவாக நிதானத்தோட ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் எல்லாருமே சிறந்த நடிகர்கள். அவங்க கூட நானும் இருந்ததுக்கு பெரிய சந்தோஷம். நான் படித்த கல்லூரியில் நான் கேட்டு வளர்ந்த பாடல் எல்லாமே இளையராஜா ஐயாவோட பாட்டு தான் கேட்டு வளர்ந்துருக்கேன். எனக்கு இளையராஜா ரொம்ப பிடிக்கும். அவரை நாங்கள் எந்த பாட்டு கேட்டாலும் அவரை மாதிரி நாங்கள் மாறிடுவோம். என்னைக்காவது ஒரு நாளைக்கு அவருடைய இசையில் ஏதாவது ஒரு சின்ன சீன் நடிச்சிட மாட்டோமா அப்படி ஒரு பெரிய ஆசை இருந்தது. நான் படம் நடித்து முடித்த பிறகு அந்த படத்தில் ஐயா தான் மியூசிக் வாசித்தாங்க. அதில் சொன்ன அந்த சீனில் ஆறாரே வரான்ட்டார். ஐயோ போச்சே அப்படின்னு நினச்சோம்.
நம்ம நினச்ச ஒரே ஒரு சீன், அந்த சீனில் வந்து எங்கால சைலண்ட்டாக இருக்கட்டும், அதில் ஆறாவது போட வேணான்ட்டாங்க. போச்சு, அந்த காலகட்டம் போச்சு. அதுக்கப்புறம் சிநேகன் ஐயா வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போய் ஐயா பார்க்க வச்சு ரொம்ப நேரம் பேசியிருந்தோம். அந்த புகழும் சந்தோஷம் சிநேகன் ஐயா செய்கிறோம். அது உறவு, அழகான உறவு. அந்த உறவு என்ன சொல்லிச்சு அப்படின்னா, வா போலாங்க ஐயா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் உட்கார வச்சு பேச வச்சாங்க. அவர்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டு பார்த்துக்கிட்டு ரசித்த காலங்கள். இன்னைக்கு நான் ஒரு கதாபாத்திரம், சின்ன கதாபாத்திரம் நடிச்சதுல அதில் ஐயா வாசிச்சிருக்காங்க. அவரோட வயலின் பேசியிருக்கு, அவரோட நோட்ஸ் பேசியிருக்கு. அது பெரிய சந்தோஷம், நான் பெற்ற பெரிய இன்பம், அது பெரிய பாக்கியம். அந்த பாக்கியத்துக்கு எல்லா புகழும் என் இயக்குனர் மட்டுமே சாரும். இந்த இயக்குனருக்கு பெரிய வாழ்த்துக்கள், மேன்மக்கள் அனைவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். நான் பேசின வார்த்தைகள் யார் மனசா தெரிஞ்சோ தெரியாமலோ புண்படுத்திதான் அது பெரிய மன்னிப்பு. வாழ்க பல்லாண்டு, வாழ்க பலப்படும். மறக்காம இந்த படத்தை தியேட்டர் போய் படம் பாருங்க. உங்களோட பெரிய ஆதரவுக்கு முதல் எடுத்துக்காட்டு உங்கள் கைத்தட்டல் மட்டுமே. வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சிவப்பிரகாசம் முதல் திரைப்படம் அவருக்கு, என்னுடைய நண்பர். இந்த திரைப்படம் வந்து சில திரைப்படங்கள் வெற்றி அடையும் போது வியாபார ரீதியாக சினிமா நல்லாயிருக்கும். ஒரு படைப்பாளனா சிவப்பிரகாசம் மாதிரியான இயக்குநர்கள் தமிழ் சினிமாவில் வெற்றி அடையும் போது தமிழ் சினிமாவுக்கே ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும் நான் நம்புகிறேன். நான் மகளில் பாண்டிநாடு திரைப்படங்கள் நான் ரிவெஞ்ச் ஸ்டோரி பண்ணியிருந்தாலும் இந்த படத்துடைய ரிவெஞ்ச் ஸ்டோரி கிளைமேக்ஸ் வந்து என்னை வந்து ஒரு மாதிரி ஷேக் ஆக்கிருச்சு. ஏன்னா அந்த படத்துடைய கிளைமேக்ஸ் வந்து இதுவரையும் நான் அப்படி ஒரு கிளைமேக்ஸை பார்த்ததே கிடையாது, அப்படி ஒரு கண்டென்ட்டை நான் பார்த்ததே கிடையாது. நிச்சயமாக இந்த திரைப்படத்துடைய கிளைமேக்ஸ் மிகப்பெரிய அளவுக்கு சோசியல் மீடியாவில் பேசப்படும், மிகப்பெரிய அளவுக்கு ஒரு வெற்றிக்கு அந்த கிளைமேக்ஸ் ஒரு காரணமாக இருக்கும் நான் ரொம்ப பிலீவ் பண்ணுறேன். என்னுடைய நண்பர் சிவபிரகாசத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். இளையராஜா சார் அவரோட அழகு சாமி குதிரையை ஒர்க் பண்ணியிருக்கேன். அவரை பற்றி இந்த படத்துக்கு வந்து இந்த போஸ்டர் டிசைன் பண்ண அந்த தம்பிக்கு வாழ்த்துக்கள். இந்த படத்தில் வரக்கூடிய அந்த நெருப்பு ஒரு இடத்துல வரும், அந்த இடத்துக்கு அவர் கிளைமேக்ஸில் ஒரு அந்த பர்டிகுலர் அந்த ப்ரீ கிளைமேக்ஸில் ஒரு ரீரெக்கார்டிங் பண்ணியிருப்பார். அமேசிங்கான ரீரெக்கார்டிங், அந்த இடத்தவே வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொண்டு போச்சு. ஸோ அப்படியான ஒரு ரீரெக்கார்டிங் அந்த படம், அது வந்து ராஜா சாரால் மட்டும்தான் முடியும். மிகப்பெரிய ஒரு உயிரோட்டமாக ஒரு எமோஷனலான ஒரு கண்டென்ட்டாக இருந்துச்சு. ஸோ இளையராஜா சார் வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம். டிஓபி தினேஷ், நான் அசிஸ்டன்ட் ரைட்டராக இருக்கும்போது அவரும் அசிஸ்டன்ட் கேமராமேனாக வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ தினேஷ் இந்த படத்தில் வந்து ஒரு கேரளாவில் ஒரு லவ் எபிசோடு வரும், ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ் அமேசிங்காக இருக்கும் அதோடைய லவ் போர்ஷன்ஸ். ஸோ டிஓபிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தங்கர்பச்சான் சார் வந்து நான் அவர் டைரக்டராக இருக்கும்போது, அவர் குட்டி பையனாக இருக்கும்போது அவருடைய சின்ன வயசில் அவருடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வீடியோ எடுத்து அவர் நிறையா சேகரித்து வச்சுட்டு இருந்தார் அப்படின்னு நான் படித்தேன். ஸோ அப்போ இருந்தே வந்து அவர் முடிவு பண்ணிட்டார் இந்த பையன் ஹீரோ தான். ஸோ அவருடைய கனவு இந்த இடத்துல நிறைவேறி இருக்குது. ஒரு முதல் திரைப்படத்தில் ஒரு ஹீரோவுக்கு இவ்வளோ வலுவான கதாபாத்திரம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப அரியுது. ஏன்னா வந்து ஒரு 20 வயசு பையனாகவும் நடிக்கணும், அதே டயத்தில் ஒரு 50 வயசு வயதானவராகவும் நடிக்கணும். அப்படியான ஒரு 2 மாறுபட்ட கதாபாத்திரங்கள், 2 கதாபாத்திரத்தையுமே ரொம்ப உள்வாங்கி அந்த எமோஷனை ரொம்ப சரியாக வெளிப்படுத்தியிருக்காரு. ஹீரோ தம்பிக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தம்பி தமிழில் பேர் விட வாய்கள் வர மாட்டேங்குது. ஷாலி இந்த படம் பார்த்து முடிச்சோன்னே நான் வந்து டைரக்டர்கிட்ட சொன்னேன், இந்த பொண்ணு யார், மலையாளியா அப்படின்னு கேட்டேன். இல்லை சார் தமிழ் பொண்ணு தான் அப்படின்னாங்க. ஸோ என்னுடைய ஒரு படத்துக்காக ஷாலியை வந்து நான் மீட் பண்ணி பேசினேன். இப்போ இந்த படத்தில் இன்னொரு கேரக்டர் பண்ணேன். என்னுடைய 2K லவ் ஸ்டோரி திரைப்படத்தில் வந்து இங்கே அவங்க ஹரிதா கானா, ஓகே, ஹரிதா வந்து என்னுடைய திரைப்படத்தில் நடிக்க வச்சேன். ஸோ இந்த படத்துடைய மெயினாக இந்த படம் என்ன அப்படின்னா, இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் தான் இந்த படத்தை வந்து வேறொரு திரைப்படமாக மாற்றுது. அதனால் இந்த திரைப்படம் நிச்சயமாக வந்து மக்களுக்கு ஒரு புது விதமான உணர்வை கிடைக்கும். இந்த திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல ஹீரோ கிடைச்சிருக்காரு. கண்டிப்பாக ஒரு பேஷனான ஒரு ஹீரோவாக தமிழ் சினிமாவில், ஏன்னா ஒரு இயக்குனருடைய பையன் ஒரு இயக்குனருடைய வழியை புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. நிச்சயம் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த திரைப்படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணக்கூடிய சார் உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம்.
மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கும் அனைத்து பெரியோர்களுக்கும் என்னோட வணக்கம். நான் ஏன் பெரியோர்கள் சொல்கிறேன்னா வயசில் இல்லை, மாஸ்டர் மைண்ட்ஸ், மாஸ்டர் திங்கர்ஸ், ரைட்டர்ஸ், போயட், கலைஞர்கள் அனைவரும் இங்கே இருக்காங்க. இந்த மேடையை பார்க்கும்போது எனக்கு என்னோட ஃபஸ்ட்டு படம் ஆரோகணம் தான் ஞாபகம் வருது. அன்னைக்கு அங்கே பாலச்சந்தர் சார் இருந்தார், பாரதி ராஜா சார் இருந்தார், பாலு மகேந்திரா சார் இருந்தார். ஸோ அந்த மாதிரி ஒரு வைப் யூனோ இங்கே எனக்கு தெரியறது. ஸோ உங்களுக்கு இது டெபியூ ஃபிலிம், இந்த ஹீரோக்கு டெபியூ ஃபிலிம், டிரெக்டருக்கு டெபியூ ஃபிலிம், ஹீரோயினுக்கு டெபியூ ஃபிலிம், அப்படி எல்லாருக்கும் டெபியூ ஃபிலிம். ஸோ இட்ஸ் சச் அன் இம்பார்ட்டன்ட் டே ஃபார் தெம். அந்த மாதிரி ஒரு நாளில் இத்தனை பேரும் இங்கே வந்து அவங்கள வாழ்த்துறது இது ஒரு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங். ஆரோகணம் யூனோ மியூசிக் ரிலீஸ் அன்னைக்கு அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு முன்னாடி நாங்கள் படத்தை காமிச்சிட்டு தான் அப்புறம் எல்லாரையும் மேடை மேலே ஏற்றினோம். அதே மாதிரி இன்னைக்கு இங்கே வந்து பேசினவங்க எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் தெம் ஹவ் சீன் த மூவி இல்லையா. படத்தை பார்த்துட்டு இப்போ சுஷீந்திரன் சார் பேசும்போது அவர் படம் பார்த்துட்டு அவ்வளோ உணர்வு பூர்வமாக பேசினாரு. ஹீஸ் அ பிரில்லியன்ட் டிரெக்டர், பிரில்லியன்ட் ரைட்டர். இப்போ அவர் வந்து எனக்கு கிளைமேக்ஸ் வந்து இவ்வளோ தூரம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திட்டுன்னு சொல்லும்போது நமக்கு அது நிஜமாவே இந்த படத்தை பார்க்கணும்னு தோணுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு மியூசிக் ரிலீஸ்க்கு முன்னாடி படத்தை காமிச்சிட்டு அவங்க பேசும்போது யூனோ பிலீவபிளாக இருக்குது. அது ஒரு பெரிய ஒரு கான்ஃபிடென்ஸ், அது டிரெக்டரோடும் ப்ரொடியூசரோடும் கான்ஃபிடென்ஸ் நினைக்கிறேன் நான் அது. அண்ட் இந்த டீமுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த ஜேர்னியே வந்து இதில் நம்ம ஜெயிப்போம், அதுக்கப்புறம் நம்ம நினச்ச நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது வராமல் இருக்கலாம், அதை விட பெருசாக வரலாம், இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். பட் த ஜேர்னி இட் செல்ஃப் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். அந்த பயணமே அவ்வளோ அழகானது. அண்ட் சினிமாவில் வந்து நம்ம அந்த உழைப்பையும் அந்த 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 ஒரு பேஷனும் இருந்தால் நம்மளை ஏமாற்றவே ஏமாட்டாது. நம்ம 1% போட்டோம்னா அது 100% நமக்கு திரும்பி வரும். 1% ஹார்ட் ஒர்க் போட்டோம்னா நம்ம சின்சியராக இருந்தோம்னா அது 100% நமக்கு ரிவார்டிங்காக இருக்கும். அந்த 1% இன்சின்சியரிட்டி காமிச்சோம்னா அதே மாதிரி 100% நமக்கு திருப்பி அடிக்கும். அதுதான் சினிமா. ஸோ அதுதான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ எனக்கு எல்லாரும் இங்கே உட்காந்து எல்லாரையும் பார்க்கும்போது இந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமாக அமையும்னு ஒரு ஒரு தாட் வருது. சொல்லுவாங்க இல்லையா, ஒரு நொஸ்டால்ஜியா, அந்த மாதிரி ஒரு நொஸ்டால்ஜியா ஃபீல் ஆகிறது. அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு த டீம். அண்ட் அவங்கெல்லாம் சொன்ன மாதிரி இந்த படம் ஒரு படம் எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அது தியேட்டருக்கு கொண்டு போகிறது, ரிலீஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமான விஷயம்னு எனக்கு தெரியும். நான் ஒரு இண்டிபெண்ட் ஃபிலிம் மேக்கர், எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு எனக்கு தெரியும். ஸோ இவர் சந்திரசேகர் சார் சொன்னார் இல்லையா, இந்த மாதிரி படங்களெல்லாம் எப்படி ஜெயிக்க வைக்கிறது. ஆர்வி உதயகுமார் சாரும் சொன்னார், எப்படி ஜெயிக்க வைக்கிறது தெரியல, அதுக்காக ஏதோ பண்ணணும். ஐ திங்க் மலையாளம் இண்டஸ்ட்ரியிலையும் அதுதான் இப்போ பேச்சு நடந்துட்டு இருக்கு. இந்த பிரம்மாண்டம் இதையெல்லாம் தாண்டி ரியலிஸ்டிக்கான நல்ல கதைகள் மறுபடியும் வரணுங்கிற ஒரு ஆர்வம் ப்ரொடியூசர் சைட்லேருந்தும் மேக்கர் சைட்லேருந்தும் வர ஆரம்பிச்சாச்சு. ஐ திங்க் இட்ஸ் அ வெரி வெல்கம் சேஞ்ச். ஐ திங்க் வி ஆர் ஏபிள் டு கிராக் இட். அதை கிராக் பண்ண முடிஞ்சால் பெரிய விஷயம். எல்லா ஜான்ராவில் இருக்கிற படங்களும் எல்லா பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கிற கதைகளும் மக்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு. அது இடையில இருக்கிறவங்க மட்டும் முடிவு பண்ணாம இதுதான் மக்களுக்கு பிடிக்கும், இதுதான் மக்கள்கிட்ட போய் சேரும், இதுதான் அவர் சொன்னார் இல்லையா, ஒரு கார்பரேட் கல்ச்சர், பேக்கேஜஸ், இதுதான் பேக்கேஜ், அந்த மாதிரி இல்லாம எல்லாத்துக்கும் ஒரு நியாயமான ஒரு வாய்ப்பு, அதை உருவாக்குறதுக்கு, அதை கொண்டு வரத்துக்கு ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டம் அது எப்படி நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த வாய்ப்பை எப்படி உருவாக்குறது, அதை நம்மளால கிராக் பண்ண முடிஞ்சால் அது ஒரு மிகப்பெரிய விஷயம்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. உங்கள் குரலை கேட்டுச்சுன்னா ஏசி குறைவாக இருக்கான் வைக்கணும்னு நிர்வாகத்தை அன்போடு கருப்பட்டு சரி அதிகமாக வைக்கணும் அப்படின்னு
ஓகே ஓகே. மேடையில் வீட்டிற்கும் எல்லாருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச எல்லா டைரக்டர்ஸ் இங்கே இருக்கிறாங்க, கிரியேட்டர்ஸ், டைரக்டர்ஸ், ரைட்டர்ஸ் எல்லாருக்கும், இந்த ஃபுல் படத்தோட டீம், ஆடிட்டோரியமில் உட்காந்துருக்கும் எல்லாருக்கும், ப்ரெஸ், மீடியா, உங்கள் எல்லாருக்கும் உங்கள் தேவயானி ராஜ்குமாரின் அன்பான வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விஜித் பச்சன் நான் ரொம்ப சின்ன பையனாக பார்த்துருக்கேன். அவனோட தம்பியும் அண்ணனும் 2 பேரும் குட்டி குட்டி குழந்தைங்களா பார்த்து தம்பியோட நான் நடிச்சு இன்னைக்கு அண்ணன் வந்து ஹீரோ ஆயிருக்காரு இல்லையா? வாட் அ பியூட்டிஃபுல் மூமெண்ட். சங்கர் பச்சன் சாரோட கூட நான் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். அவரோட டிராவல் காதல் கோட்டையிலிருந்து ஆரம்பிச்சு அழகி, பாரதி, மறுமலர்ச்சி, கண்ணுக்கு கண்ணாக, இந்த மாதிரி எவ்வளவோ படங்கள், அவ்வளோ அருமையான படங்கள்ல வந்து அவரோட சினிமாட்டோகிராஃபியில வந்து ஒர்க் பண்றதுக்கு எனக்கு வாய்ப்பு வந்து அவர்கிட்ட இருந்து நிறைய நான் கத்துக்கிருக்கேன். I've learned so much from you, sir. Yeah, you should clap, please. ஒரு எக்ஸலண்ட் சினிமாட்டோகிராஃபர், ஒரு எக்ஸலண்ட் ரைட்டர், ஒரு எக்ஸலண்ட் டைரக்டர், ரியலிஸ்டிக் ஃபீலிங்ஸ், ரொம்ப போயட்டிக்கா, ரொம்ப ஸ்வீட்டா, ரொம்ப அழகா சொல்லக்கூடிய ஒரு கிரியேட்டர் அவர். இன்னைக்கு அவரோட சன் வந்து இந்த படம் மூலமா வந்து இன்ட்ரடியூஸ் ஆயிட்டு இருக்கிறாரு. எல்லாரும் அவரை என்கரேஜ் பண்ணுங்க. மீடியா, ப்ளீஸ் என்கரேஜ் ஹிம், ப்ளீஸ் சப்போர்ட் ஹிம். இந்த படத்தை நல்லா எழுதி நல்லா சப்போர்ட் பண்ணி இந்த படம் பெரிய வெற்றி அடையிறது உங்க கையில தான் இருக்கு. அழகான ஒரு படம் கண்டிப்பா எடுத்திருக்காங்க. எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது சார். அந்த திருவிழா பாட்டு அப்படியே ஒரு திருவிழா, ஒரு கோயில் சட்டை இதுக்குள்ள போயிட்டு வந்த மாதிரியே இருந்தது. அவ்வளோ பியூட்டிஃபுல்லா, அவ்வளோ ரியலிஸ்டிக்கா இருந்தது. ரொம்ப அழகா இருந்தது. ராஜா சாரோட பிளெஸிங்ஸ் இந்த படத்தில் இருக்கு. அதனால இந்த படத்தோட ப்ரொடியூசருக்கு வாழ்த்துக்கள், டைரக்டருக்கு வாழ்த்துக்கள், ஃபுல் டீம், ஹீரோயின், டு யூ ஆல்சோ வாழ்த்துக்கள். விஜித், உங்களுக்கு ஒரு மேடை ரெடி பண்ணியாச்சு. அப்பா அம்மா உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணியாச்சு. ஒரு நல்ல படம் நீங்க அறிமுகம் பண்றீங்க. இனிமே யூ ஹாவ் டு ஒர்க் வெரி ஹார்ட். இட்ஸ் ஆல் அபவுட் ஹார்ட் ஒர்க். யாருக்கும் ஒன்றும் செய்ய முடியாது, வளர்க்க முடியாது. நம்மளோட ஸ்டஃப் தான், நம்மளோட பேஷன் தான். நீங்க ரொம்ப லக்கியா இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மேடை ரெடியா இருக்குது. உங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு மாதா பிதா குரு எல்லாம் கூட இருக்கிறாங்க. இருந்துட்டு உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. இனிமே it is up to you how you do and stand, and it's all about hard work. You have to work very hard. You have to be very passionate about it. Nobody can do anything to anyone. யாருக்கும் எதுவுமே இங்க வந்து பண்ண முடியாது. நம்மளோட சொந்த ஸ்டஃப், நம்மளோட சொந்த உழைப்பு, நம்மளோட சொந்த ஃபயர் தான் நமக்கு ஒரு இடத்துக்கு கொண்டு செல்லும். As youngsters, this is a small advice from me. You have to be very passionate about your work. You have to give your 100% to it. You have to love it, utmost love to it. Then it will love you. It's going to be very hard. It's not easy. Life is not easy. இது வந்து ரெட் கார்பெட் கிடையாது. ரொம்ப ஹார்ட் இருக்கும், ரொம்ப கஷ்டம் வரும். ஆனா அதை கஷ்டமா நினைக்காம எப்பவுமே வந்து ஹாப்பியா நினைச்சிட்டு கிடைக்கிற அந்த சந்தோஷத்தை வந்து என்ஜாய் பண்ணுங்க. As newcomers, you enjoy each and every second you get to work in the cinema. You love it the most, and see how cinema gives you. Okay, love it the most, to both of you and to the whole team. And I wish the whole team all the very best, especially to Shankar Bachchan sir and his family. Or ma'am, உங்களை பார்த்துட்டு தான் இருக்கிறேன் நான். உங்களோட சப்போர்ட் எப்பவுமே இருக்குது சாருக்கு. அண்ட் இஸ் அ வண்டர்ஃபுல் பர்சன். என்னோட லைஃபோட நிறைய என்ன சொல்றது, காதல் கோட்டையிலே எனக்கு அவ்வளோ அழகா காமிச்சு,
மறுமலர்ச்சி பாரதி படம் நான் பண்ணதே சார்னால தான். சார் சொன்னாரு கண்டிப்பா நீ பண்ணணும் தேவயானி, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வராது. எனக்கு எதுவுமே தெரியல, சாரோட இதுதான் மறுமலர்ச்சி. இந்த மாதிரி அற்புதமான ஒரு கேரக்டர்ஸ் கொடுத்த படங்கள் கூட சார் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்தது. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஐ லேர்ன் ஸோ மச் ஃபார் யூ. ஸோ விஷிங் த ஹோல் டீம் ஆல் த வெரி பெஸ்ட். விஜித், யூ மேக் இட் பிக். ஓகே, நல்லா பண்ண. அரவிந்த்க்கும் கேட்டுன்னு சொல்லு. அழகில இவனோட தம்பியா அண்ணனா, எனக்கு எப்பவுமே கன்ஃபியூஷன். ஒரு தம்பி கூட தான் நடிச்சேன். வந்திருக்கானா? எங்க வாங்க, இங்க நியாயமா நீங்க தான் நான் நடிச்சேன், நீங்க தான் பார்த்தா உல்டாவா மாறிடுச்சு. நீங்க தானே அந்த பாலு? இவ்வளவு தூரத்துல இருந்து பாலு பார்த்தா எப்படி இருக்கும்? பாலு ப்ளீஸ் கம் ஹியர். இவ கூட நடிச்சேன் நானு அழகி படத்துல, ஒரு குட்டி பையனா நடிச்சிருப்பானே, இது இவருதான் பாலு. grown so big. டைம் எப்படி சீக்கிரமா போகுது பாத்தீங்களா? எல்லாம் வளர்ந்துட்டாங்க எங்க முன்னாடி. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. வாழ்த்துக்கள் தம்பி, நீங்களும் நல்லா பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. ஏற்கனவே மணி 8:45 ஏசி ஆஃப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் ஆள் பேர் சொல்லி சீமான் வேற 2 பக்கம் எட்டி பார்க்குறது எத்தனை தரடா பிச்சை இருக்கு அப்படின்னு. பேரன்பும் பெருங்கோபமும் படத்தின் வெளியீட்டு அறிவிப்புக்கு வந்திருக்க உங்கள் எல்லோரையும் வணங்கி மகிழ்கிறேன். இந்த படம் வந்து தொடர்ச்சியாக இந்த படம் பற்றி எல்லோரும் வாழ்த்தி பேசினார்கள். அதில் குறிப்பாக தங்கர் பச்சனின் மகன் அறிமுகமாகிற படம் என்பதால் தங்கர் பச்சனை பற்றி அதிகம் பேசினார்கள். நீங்கள் தங்கர் பச்சனை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு நுட்பம் வேணும். 9 ரூபாய் நோட்டுன்னு ஒரு படம். 9 ரூபாய் நோட்டுனா என்ன? செல்லாது இல்லை. அப்படித்தான் ரொம்ப நாள் என் நண்பர் தான் சொன்னேன், அப்படி இல்லைடா, இந்திய நாணய அமைப்பில் மொத்தம் 9 ரூபா நோட்டு இருக்கான். 1 ரூபா, 2 ரூபா, 5 ரூபா, 10 ரூபா, 20 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா, 500 ரூபா, 1000 ரூபா. அந்த படம் எடுத்தப்ப 9 ரூபா நோட்டு இருக்கு. அந்த 9 ரூபா நோட்டு பயனில்லடா, அதை விட அந்த மனுஷன் உயர்ந்தவனா சொல்ற 30 கிடா வாங்க. நான் சொன்னேன், என்னடா படம் வந்து இத்தனை வருஷம் கழிச்சு எனக்கு சொல்றீங்க அப்படின்னு. இது புரியாம அந்த படத்தை 2-3 தடவை பார்த்துட்டு அப்படி. அதை விட அண்ணன் சொல்றது ரொம்ப பிரமாதமான நுட்பம் இருக்கு. என்னன்னா, இந்த படத்துல கதாநாயகனுக்கு விஜித்னு பேர் வச்ச அண்ணன் ஒன்று சொன்னார் பாருங்க. நான்லாம் அதுலேருந்து மீளவே இல்லை. நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அஜித்தில் பாதி விஜயில் பாதி விஜித்னு. பார்த்தீங்களா, நீங்களும் அப்படி தான் நினச்சிருக்கீங்க. நம்ம எல்லாம் 9 ரூபா நோட்ட மாதிரி நினச்சவங்க எல்லாரும். அண்ணன் தான் சொன்னார், நான் ராத்திரி திடீர்னு முழிச்சேன், எனக்கு இந்த பேர் ஒலிச்சிச்சு காதில், அப்படி தான் அந்த பேர் வச்சேனாரு. எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா, அதை நம்ம நம்புறமோ இல்லையோ, தங்கர் பச்சை நம்புறாரு பாருங்க. அதை இந்த பேர் எனக்கு காதில் ஒலிச்சிச்சு, அதை எல்லாரும் சொல்றாரு பாருங்க. அந்த நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம் சினிமாவில். இதை சொன்னா நம்புவாங்க, நம்புறதா நம்ம சொல்லுவோம் அப்படின்னு. அப்படி இந்த படத்தில் அறிமுகமாகும் விஜித் பச்சானுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். இதை வேற சுசீந்திரன் வேற காதில் கேட்டதுன்னு தெரியாம தம்பி தம்பி பேர் வர மாட்டேது, பேர் வர மாட்டேங்கிறாரு. நாங்க போல யோசிச்சு வச்சிருக்க ஒரு பேர், நீங்க மட்டும் பேர் வராதுங்கிறீங்க. அதனால தேவயானி அவர்கள் மிக சிறப்பாக தன் வீட்டு பிள்ளையை வாழ்த்துவதைப் போல, தன் வீட்டு பிள்ளையை கண்டிப்பதைப் போல, தன் வீட்டு பிள்ளைக்கு வழிகாட்டுவதைப் போல மிக நேர்த்தியான ஒரு பேச்சு பேசிட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவயானி ஒரு 20 வருஷம் கழிச்சு தம்பி பிரமாதமாக பெரிய நடிகன் ஆயிடுவான். அவன் தம்பி அதோட பெரிய நடிகன் ஆயிடுவான். ஆனதுக்கப்புறம் என்ன செய்வாங்க தெரியுமா? தங்கர் பச்சனை கீழே உட்கார வச்சுருவாங்க. தங்கர் பச்சனை கீழே உட்கார வச்சுருவாங்க முதல் வரிசையில். ஏன்னா அவங்க என்ன கோவம் இருக்கும், நான் அறிமுகமாகிறேன், மேடையில் வந்து உட்காந்துக்கிட்டு வர்றவங்க போகிறோம் எங்களை பேசாம எங்கள் அப்பனை பேசிக்கிட்டே இருந்தாங்க, இரா உனக்கு பழி வாங்குற ஒரு ஆள் ஆளாம் கேட்டாரா? பார்த்தீங்களா என்ன பண்ணி முதல் படம் நடிக்கிறக்குள்ள எல்லா ரகசியத்தையும் கதாநாயகி தான் நீயும் சொல்ற. இந்த படத்தினுடைய இயக்குனர் சிவபிரகாஷ் அவர்கள் என் அலுவலகத்தில் நான் இருந்த நாட்களை விட அதிக நாட்கள் இருந்தவர். நான் போறோன்னோ இல்லையா அலுவலகத்தில் இருப்பார். அது வந்து அவர் வந்து ஒரு நுட்பமான ஒரு அரசியல் தேர்ந்தவர். நீங்கள் அரசியல்லாம் உன்னை கட்சியில் நினச்சக்கூடாது. தினசரி வாழ்க்கைக்கு ஒரு அரசியல் தேவைப்படுது இல்லையா? அந்த அரசியலை வந்து முழு முதலாக படித்தவர் வந்து சிவபிரகாஷ்.
அவருக்கு வந்து என்ன எந்த காரியம் எப்படி செய்யணும்னு தெரியணும். அடிப்படை அரசியல் முதல்ல அதுதானே. இதனால் இவன் முடிக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் முதல் அரசியல். அதை ரொம்ப நேர்த்தியாக தெரிஞ்சவர் சிவபிரகாஷ். நம்ம நீ பேசிகிட்டு இருக்கும்போது யாருப்பா அங்கே ஏசி போடுங்க நாங்கள்ல சீமான் கிட்ட என்கிட்ட என்ன சொல்கிறாங்க, போடவே மாட்டாங்க. நான் போடவே மாட்டாங்க. சுரேஷ் ஏசியை போடுனா தான் சுரேஷை திருப்பி கூப்பிட்டு கேட்க முடியும், என்னடா ஏசின்னு. நீங்கள் பொதுவாக யாருப்பா அங்கே சாம்பார் கொண்டு வானா சாம்பார் கடைசி வரை பந்திக்கு வரவே வராது. அந்த மாதிரி நம்ம ஆள் குறிப்பிட்டு சொல்லணும். அப்படி சிவபிரகாஷ் குறிப்பிட்டு சொல்கிறவர் தன்னுடைய முதல் படத்தை இவ்வளவு ஒரு அடர்த்தியான படமாக எடுத்திருப்பதாக பார்த்த எல்லோரும் சொன்னார்கள். ஏன்னா நான் பார்த்துடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமாக இருந்தார் சிவபிரகாஷ். வேறு கார சொல்லி எனக்கு இன்னைக்கு வரையும் படம் காட்டல. அவர் கேட்டார், என்ன உங்களுக்கு மட்டும் காட்டலையா? இல்லை என்ன காட்டல, என்ன தெரியல. நல்லது தான், நான் என் இயக்குனருக்கு படம் காட்டல. எழில் சார் துல்லாமணத்தில் படம் எடுக்கும்போது இயக்குனருக்கு படம் காட்டல, அவருடைய இயக்குனருக்கு. நான் பார்த்திபன் சாருக்கு படமே காட்டல, ஒரு ஃப்ரேம் கூட காட்டல. எனக்கு என்னென்னா பார்த்துக்கிட்ட தியேட்டரில் வந்து அப்படின்னு தியேட்டரில் அந்த படம் பார்த்து வெற்றிகரமாக ஓடிய பொழுது என்னை விடவும் அதிகம் மகிழ்ந்தது திரு பார்த்திபன் அவர்கள் தான். அதை போல் இந்த படம் பெறும் வெற்றிக்கு சிவபிரகாஷோட அதிகம் நான் மகிழ்வேன். இன்னொரு முக்கியமான விஷயம், தொடர்ச்சியாக மேடையில் பேசிய எல்லோரும் இந்த படத்துக்கு தொடர்பில்லாத செய்திகளை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அது பொதுவான சினிமா செய்திகளாக இருந்தால் கூட அப்படி பேச வேண்டாம்னு நினைப்பேன். நான் சொல்கிறதுக்கு இன்னொரு இடம் இருக்குது, வேறு இடத்துல சொல்லிக்கலாம் போய் அப்படின்னு. இது பேரன்பும் பெருங்கோவுங்கிற ஒரு படம். அந்த படம் வெற்றி வரணும்னு விரும்புகிற வாழ்த்துறை எல்லோரும் கூடியிருக்கும். ஆனால் அப்படி சூழலில் உதயகுமார் அவர்கள் போல், இசைசி அவர்கள் போல் படம் ஓட மாட்டேங்குது சொல்லாது. படம் ஓடும். எப்படி படத்தை ஓட வைக்கிறேன்னு தெரியல, நல்ல படம் எடுத்தால் ஓடும், அவ்வளோதான். அது ரொம்ப சிம்பிள். ஏன் படத்தை ஓட்ட வைக்க முயற்சி பண்ணுறீங்க? ஓட்ட வைக்க முயற்சி பண்ணாதீங்க. படத்தை நல்ல படம் தான் ஓடும். அப்படி தான் ஓடி இருக்கல படம் இல்லையா? இல்லைங்க உங்களுக்கு தெரியலைங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் இந்த திரைத்துறையில் இருக்க பிரச்சனைகளை வந்து அரங்கத்தில் பேசாதீங்க, அறையில் பேசுங்க. இங்கே ஒரு 40 சேனல் உட்காந்துக்கிட்டு திரும்ப ஒளிபரப்பிக்கிட்டே இருக்காங்க. சினிமா மோசமாக இருக்குது அப்படின்னு. அதுக்கு 2 பேர் உட்காந்துக்கிட்டு ஆரம்பிக்கும் போதே அந்த படம் எத்தனை கோடி நஷ்டம் தெரியுமா ஆரம்பிக்கிறான். நான் சொல்கிறேன் இல்லைங்க, திருக்குறளில் உள்ளியது எய்தல் எளிதும்பர் வள்ளுவர். நீ மனசில் நினைக்கிறீங்களா? அதை எய்தது எளிது, உள்ளியது எய்தல் எளிது, மண் மற்றும் தன் உள்ளியது உள்ள பெரின். முதல்ல நீ நம்பணும், நீ நினைக்கணும் ஆகும்னு. சர்வகாலம் நினச்சிக்கிட்டு இருந்தோன்னா அது நடக்கும். நீங்கள் எப்போ பார்த்தாலும் 200-200 பேரை கூட்டி சினிமா ரொம்ப மோசமாக இருக்குது, யாருமே பிழைக்கலை, நாங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோம், நாங்கள்லாம் சினிமாவை காப்பாற்ற போடுறோம். தயவு செஞ்சு போராடாதீங்க. சினிமா காப்பாற்ற எல்லாரையும், சினிமாவை யாருமே காப்பாற்றவே முடியாது. இங்கே இந்த சீனுமே புது சீன் இல்லை, எல்லாமே பழைய சீனு. கதை இல்லாமல் கதை கேட்குறாங்க, கதை இல்லாமல் கேட்குறாங்க. ஆர்விஜயகுமார் ரஜினிகாந்த் எப்படி கதை கேட்டார்? எப்படி எஜமான் பண்ண நடந்துச்சு? சின்ன கூட்டு வெற்றி பெற்றுச்சு, அதனால கூட்டு நடந்துச்சு. ஆர்விஜயகுமார் மிகச்சிறந்த கதையை வச்சிருக்காரு கூப்பிட்டார் ரஜினிகாந்த். ஆர்விஜயகுமார் மிகப்பெரிய வெற்றியில் இருந்தார், கூப்பிட்டாரு. அந்த இடத்துல நல்ல கதை பண்ணார். அதனால இது எல்லாமே எப்பொழுதும் திரையுலகம் என்பது வியாபாரம் சார்ந்தது இல்லையா? உலகமே வியாபாரம் சார்ந்தது. இந்த உலகத்துக்கு யார் வேணும்? வெற்றி பெற்றவர்கள் வேணும் இல்லையா? திரும்ப இன்னைக்கு ஏன் தங்கர் பச்சன் அவர்களை குறிப்பிட்டுட்டே இருக்காங்க மேடையில் இருக்க எல்லாரும்? அவர் வெற்றி பெற்றவர். ஏன் தேவையானவர்கள் நன்றியோட சொல்றாங்க? ஏன் சொல்றாங்க அப்படின்னா, எனக்கு எதுவும் தெரியாது, அவர் சொன்னார் பாரதி நடிக்க சொல்லி, அவர் சொன்னார் மறுமலர்ச்சி நடிக்க சொல்லி நான் போனேன்னு. அப்ப விஜித் பச்சனுக்கு இந்த மேடையுடைய டேக்கவே என்ன தெரியுமா? செய்தி என்ன தெரியுமா? இயக்குனர் ஒளிப்பதிவாரு சொல்றதை கேட்டீங்கன்னா நீங்க வெற்றி படத்தில் இருப்பீங்க. உங்களுக்கு தெரியாது, அது அவர்களுக்கு தெரியாது, அவங்க செய்வாங்க அந்த வேலையை. அப்போ இங்கே வெற்றி பெறுவதற்கு மிகச்சிறந்த படங்களையும் மிகச்சிறந்த மனிதர்களையும் உடன் வைத்துக் கொள்வதுதான் முக்கியம். சிவபிரகாஷ் அவர்களுக்கு முதல் படத்திலேயே அந்த வாய்ப்பு அமைந்திருக்கிறது. அவர் வெற்றி பெறுவது முக்கியம். அதை விட ஒரு முக்கிய செய்தி, பொதுவாக இன்று சினிமாவில் என்ன செய்வது கேட்குறீங்க? சினிமாவில் பெரிய ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு படத்தினுடைய படப்பிடிப்பு முடிந்த பிறகு அந்த படத்தினுடைய உதவி இயக்குனர்கள் அந்த படத்தை விட்டு வெளியே அனுப்பப்படுறாங்க. படம் ரிலீஸ் ஆக போகும்போது அந்த படத்தினுடைய உதவி இயக்குனர்கள் யாருமே இருக்கிறதில்லை. என்னுடைய இயக்குனர் அவருடைய படத்தில் எனக்கு பேர் போடும்போது உதவிய இயக்குனர்னு போட்டார் பார்த்திபன். டைரக்டர் தான், இந்த படத்தில் அசிஸ்டண்டாக வேலை செய்கிறான், அவ்வளோதான். உதவி இயக்குனர்னு பேர் போட்டார். அதை போல ஒரு படத்தில் வேலை செய்யும் போது இன்றைக்கு இருக்க சூழலில் படம் முடிஞ்ச உடனே படம் வெளியாகிறது இல்லை, தாமதமாகுது.
அந்த நேரத்தில் முதல்ல வந்து செலவை குறைக்கிறவங்க கண்டுபிடிச்சிருக்க வழி உதவி இயக்குனர் அனுப்பிச்சிடுறது. சிவபிரகாஷ் இந்த ஒரு வாரம் இந்த படத்தினுடைய இந்த முன்வெளியிட்டு ஆரம்பிக்கும் போது சகல வேலையும் ஒரு தனி மனிதனாக பார்க்க வேண்டிய கட்டாயம் இருந்ததுக்கான காரணம் இந்த படத்துடைய பட்ஜெட்ல முதல்ல பண்ண ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன அப்படின்னா அசிஸ்டன்ட் வீட்டுக்கு அனுப்பிச்சது. இது நீங்க எல்லா படத்திலும் நடக்குது. நான் உங்களுக்கு சொல்றீங்க, ஒரு படத்தை வெற்றி பெறும்னு அந்த இயக்குனரை விடவும் ஆழமாக நம்புறவன் அந்த படத்துல உதவி இயக்குனர் தான். இயக்குனர் எல்லா புகழையும் அடைவார், படம் வெற்றி பெற்றா. உதவி இயக்குனர் அடைவதில்லை. ஆனா அவன் என்ன நம்புறான் அப்படின்னா இயக்குனர் வெற்றி பெறுவதன் மூலமாக நாமும் வெற்றி பெறுவோம் நம்புறாங்க. அவனை வச்சுக்கிறதுனால ஒன்றும் இந்த தமிழ் சினிமா நட்டப்பட்டுறது. நீங்க கியூபு கட்டுற காசு 5000 கட்டுறாரு ஆந்திராவில், 12000 கட்டுறாருங்கலாம் அப்புறம் அறைக்குள்ள பேசுவோம். அது இங்கே தீர்வு கிடையாது யார்ட்டையும், அது அறைக்குள்ள பேச வேண்டியது. ஆனா உதவி இயக்குனர்ல இப்படி நடத்துறாங்கிறது அரங்கத்தில் பேச வேண்டியது. அது ரொம்ப முக்கியம். அதை போல இந்த படம் மட்டுமல்லாது எல்லா படத்திலும் தொடர்ந்து மிகச்சிறந்த இயக்குனர்கள் வர வேண்டும். வருவதற்கு சினிமா எல்லா வாய்ப்பையும் எல்லா கதவையும் எப்பொழுதும் திறந்து வைத்திருக்கிறது. சிவபிரகாஷுக்கு திறந்து வைத்திருப்பதை போல இந்த படம் ஆரம்பித்தது ஒரு ப்ரொடியூசர், அதுக்கப்புறம் நடத்துறது ப்ரொடியூசர், அதுக்கப்புறம் நீ படத்தை வெளியிட்டு வந்திருக்கிறது 3வது ப்ரொடியூசர். ஏன்னா அந்த படம் தனக்குரியவர்களை தேர்ந்தெடுத்து வெளியே வந்து சேருகிறது இல்லையா? அப்ப இதை போல அனைத்து படைப்புகளும் பெரும் படைப்புகளாக வரட்டும். எல்லா படைப்பிலும் பேரன்பும் பெருங்கோபமும் நிறைந்திருக்கட்டும். குழுவினருக்கு வாழ்த்துக்கள். நன்றி. வந்திருக்க அனைத்து பத்திரிகையாளர் மற்றும் சிறப்பு விருந்தினருக்கு நன்றி. எல்லாரும் சோர்ந்து போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன், ரொம்ப நேரம் ஆனதுனால. ஓகே ஓகே, இந்த படத்தில் நான் ஒரு பங்காக இருக்கிறதுல ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். சார் இது மாதிரி எனக்கு ஒரு கதாபாத்திரம் கொடுப்பாருன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அவர் எனக்கு நம்பி கொடுத்தார். இதோட பயணம் வந்து நான் என்ன அனுபவிச்சனோ நீங்கள் பார்க்கும்போது அதை அனுபவிப்பீங்க. எனக்கு வலி, ஏமாத்துறது, துரோகம், வெறுப்பு இதெல்லாம் பார்க்காம வளர்ந்த பையன், உண்மையாக அதான் சொல்லணும். ஆனால் இந்த படம் எனக்கு அதெல்லாம் கற்றுக் கொடுத்துச்சு. எனக்கு நடிப்பு கற்றுத்தரதோட அந்த ஸ்பேஸ் எனக்கு கொடுத்தாரு. தனிமைக்கு சத்தம் இருக்குதுன்றது இந்த பேரன்பும் பெருங்கோவும் எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு. அவன் ரொம்ப வலி உள்ளவன். அவன் கண்ணை பாருங்க, அந்த கண்ணாடிக்குள்ளதான் இருக்கும். நான் இப்பயும் ஜீவாவை எனக்கு எதிர்த்தாப்புல தான் பார்க்குறேன். அப்படிதான் என்னை பார்க்க வச்சாரு. இல்லை சார், நான் விளையாட்டுக்கு சொல்லல. நான் தனிமையாக இருக்கும் போது இந்த கதாபாத்திரம் என் கூடயே இருந்தது, பேசிச்சு. எனக்கு அதுக்கான உடல் கிடையாது, அந்த உடலை வர வச்சுது. எனக்கு அதுக்கான குரல் கிடையாது, என் குரல் ரொம்ப குழந்தை மாதிரி இருக்கும், குரல் கொடுத்தது. நடிப்புக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் இருக்குதுன்றது இந்த கதாபாத்திரம் என் மேலே ஏறும்போது பார்த்தேன். ஆக்சுவலி நான் சாமியெல்லாம் பெருசாக நம்ப மாட்டேன். ஏதோ ஒன்று வந்தது. இல்லை, நான் இதை படத்தை பற்றி சுத்தமாக பேசக்கூடாதுன்னு வந்தேன், ஏன்னா நம்மளே பண்ணிட்டு. ஆனால் இந்த அனுபவம் இருக்குல்ல, அது நீங்கள் படத்தை பாருங்கள் தெரியும். நான் நிறைய பேருக்கு நன்றி சொல்ல வந்தேன், அதெல்லாம் விட்டுட்டேன். என்னை அழகாக காமிச்ச தினேஷ் சார், 2 பேரும் புருஷன் முண்டாட்டி மாதிரி, சிவா சாரும் தினேஷ் சாரும். இவர் ஒன்று சொன்னால் அவர் ஒன்று சொல்லுவார், டேய் ரசத்தை நல்லா சாப்பிடுடா கீழே குனிஞ்சுன்னுவார். அவர் டேய் மடையா மூஞ்சி தெரியாதரா, மூஞ்சி தெரிகிற மாதிரி சாப்பிடுறான்னு. ஐயோ கீழே குனிகிறதா நிமிடுறதா, அது மாதிரி இவங்க 2 பேருக்கும் பொருந்துற மாதிரி நான் ட்ராவல் பண்ணேன். இந்த படத்தை பற்றி சொல்ல எனக்கு நிஜமாலே நிறையா இருக்குது, இன்டர்வியூவில் சொல்கிறேன். ஏன்னா இது சும்மா சாதாரணமாக நீங்கள் பாருங்கள், நான் பெருசாக ஒன்றும் சொல்ல. முக்கியமாக இளையராஜா சார் இந்த கதாபாத்திரத்துக்கு, இந்த படைப்புக்கே உயிர் கொடுத்துருக்காரு.
அது பேசும். இது மாதிரி ஒரு படத்துக்கு முதலீட்டு பண்ண ஜெயபிரகாஷ் சார், நான் இப்போ தான் நிஜமாலே சந்திக்கிறேன். சாரி சார், ஜெயகிருஷ்ணன் சார். ஏன்னா இது மாதிரி ஒரு படத்துக்கெலாம், அதுவும் புது முக நடிகருக்கு வாய்ப்பு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. ரொம்ப நன்றி சார். நான் நிறைய பேர் விட்டுருப்பேன், மன்னிச்சுக்கோங்க. முக்கியமானது, வந்திருக்க பத்திரிக்கையாளர் எல்லாரும் நிறைய பேர் அறிமுகமாகி பார்த்துருப்பீங்க. சரியான ஆளை தான் தேர்ந்தெடுக்கிறீங்க ஒரு நடிகனை. நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா சொல்லுங்க, நான் எடுத்துக்கிறேன். எதா இருந்தாலும் சொல்லுங்க, எடுத்துக்கிறேன். ரொம்ப நன்றி வந்ததுக்கு. இல்லை, அது மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். இல்லை, இத்தனை காலம் இல்லை உணர்வா காட்டிலாம். ஓகே, என் அம்மா ரொம்ப பொறுமையா இருந்தாங்க. இவன் கண்டிப்பா என்னைக்கா நடிச்சு வெளியே வந்துடுவானு. எங்க அப்பாவுக்கு அவரை நிறைய கஷ்டப்படுத்தியிருக்கேன். பட் இந்த படத்துக்கு அப்புறம் அது இருக்காது. செயலில் இருக்கட்டுமே. நான் இந்த விஷயம் மட்டும் ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. வணக்கம். கல்வியிலும் கலையிலும் கவித்துவத்திலும் வாழ்வியலிலும் எஸ்பெஷலி மொழியிலும் சிறந்தவர்கள் இத்தனை பேர் இங்கே இருக்கும்போது எனக்கு என்ன பேசுறதுன்னு சத்தியமாக தெரியல. பக்குன்ற சவுண்ட் மட்டும்தான் மைண்டில் கேட்குது. ஸோ மூளையெல்லாம் பெருசாக யூஸ் பண்ணாமல் மனசில் தோன்ற 4 வார்த்தையை பேசிட்டு போக போகிறேன். பேரன்பும் பெரும் கோபமும். இந்த கதையை சிவபிரகாஷ் சார் என்கிட்ட சொன்ன அந்த காட்சி எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. ஆஃபீஸ்க்கு போனேன். சோஃபாவில் நான், டிரெக்டர் சார் அண்ட் முருகன் சாரும் அங்கே இருந்தாங்க. கதை சொல்ல ஆரம்பித்தாங்க. கட் ஃபீலிங் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஏதோ ஒரு தாக்கம் இந்த கதை எனக்குள்ளே உருவாக்குச்சு. தட் இஸ் வை ஐ வாஸ் லைக், சரி கொஞ்ச நாள் சாராவாக வாழ்ந்து பார்ப்போம். ஸோ எங்கள் அப்பா அம்மாவுக்கு நடந்தது ஒரு கலப்பு திருமணம் தான். அச்சா மலையாளி, அம்மா தமிழ். அப்போ அம்மா சின்ன வயசில் சொன்னதெல்லாம் கேட்டு எல்லா கலப்பு திருமணங்கள்லையும் இருக்கிற மாதிரி சில மனக்கசப்புகள் எங்கள் அம்மாவுக்கும் இருந்திருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டேன். பட் எங்கள் அப்பா அம்மா எனக்கு பாலூட்டி வளர்த்ததோடு சேர்த்து பாரதியோட நிறைய வரிகளை படித்தும் வளர்த்துருக்காங்க. அதில் ஒன்று நான் கேட்டது, ஓடி விளையாடு பாப்பா, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. இப்படி ஆரம்பித்து ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்த பாரதி அப்படியே ஓர் உயிர் 2 உயிர் எல்லாரோடையும் நம்ம சேர்ந்து இருக்கணுன்ற மாதிரி கோழி, நாய், பசு எல்லாத்தோடையும் சேர்ந்து விளையாடணும் பாப்பான்னு சொல்லுவார். அதை முடிச்சு நெக்ஸ்ட் இல் மூவ் டு தாயை பற்றி பேசியிருப்பார். அதற்கு பின் தமிழை பற்றி பேசியிருப்பார். அதுக்கப்புறம் இந்தியாவை பற்றி பேசியிருப்பார். அப்புறம் வேதத்தை பற்றி பேசியிருப்பார். கடைசியில் ஹீல் டேக் இட் டு சாதி. சாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு ஸ்டார்ட் ஆகி 2 வேர்சஸ் இருக்கும். அதை சொல்லணும்னு ஆசை தான், பட் கொஞ்சம் கையெல்லாம் நடுங்குது. மீன் கண்டென்ட் ஆகிட விரும்பல, எங்கேயாச்சும் 1-2 வார்த்தை தப்பாக போய். ஸோ பார்த்து படிக்கிறதுக்கு ஐ எம் ஜஸ்ட் ஆஸ்கிங் ஆல் ஆஃப் யுவர் பர்மிஷன். சாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், நீதி உயர்ந்த மதி கல்வி, அன்பு அன்பு நிறைய உடையவர்களே மேலோர். உயிர்களிடத்தில் அன்பு வேணும், தெய்வம் உண்மை என்று தான் அறிதல் வேணும், வைரமுடைய நெஞ்சு வேணும், இது வாழும் முறையடி பாப்பா. பாரதியின் இந்த வரிகள் என் மனசுல வளரும்போது உண்டாக்குன தாக்கத்தை பேரன்பும் பெரும் கோபமும் படம் கண்டிப்பா பார்க்குறவங்க மனசுல ஏதாச்சும் ஒரு விஷயத்தை விதைக்கும். சில கேள்விகளையும் எழுப்ப வாய்ப்புகள் உண்டு. அது என்னென்னலாம் உங்க மனசுல சொல்லுதுன்றத நீங்க எங்ககிட்ட சொல்றதுக்காக ஆஃபீஸ் போன அப்பா திருப்பி ரிட்டர்ன் வீட்டுக்கு வரும்போது என்ன வாங்கிட்டு வருவாருன்னு காத்துட்டு இருக்க குழந்தை மாதிரி கண்டிப்பா நானும் காத்துட்டு இருப்பேன். இந்த வாய்ப்பளித்த பிரபஞ்சத்திற்கும் என் அன்னை தந்தைக்கும் என் நன்றி. அண்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இயக்குனர் சிவபிரகாஷ் சார் சாராவா வாழறதுக்கு எனக்கு உதவி செய்தார். நான் இந்த படத்துல சாராவா இருந்ததுல
நிறைய சிரித்தேன், கொஞ்சம் அழுதேன், ரொம்ப வலி அனுபவிச்சேன். அதெல்லாம் உங்களுக்கும் ஃபீல் ஆகும்னு நம்புகிறேன். டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என் நன்றி. தினேஷ் சார், டிஓபி தினேஷ் சார் அண்ட் எவ்ரி ஒன். இங்கே வந்து எங்கள் எல்லாரையும் கிரேஸ் பண்ணதுக்கு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ சார். அண்ட் பை த வே உங்கள் எல்லாரோட ஆசீர்வாதமும் எனக்கு தேவை. ஸோ தேங்க்யூ ஸோ மச். I'll see you in theaters soon. அனைவருக்கும் வணக்கங்க. இது நான் பேசுகிறதுக்கான இடம் இல்லை. இந்த திரைப்படம் நிறைய பேர் பேச தவறியதை பேசியிருக்கு. நான் முதற்கொண்டு கிட்டத்தட்ட 1985ஆம் ஆண்டு நான் கேமராவை கையில் பிடிச்சேன். ஒளிப்பதிவாளனா எத்தனை ஆண்டுகள் ஆச்சு தெரியல. இவ்வளோ காலங்களில் 40 ஆண்டுகள், இவ்வளோ காலங்களில் நான் எவ்வளோ பேரை பார்த்துருக்கேன். நிறைய தயாரிப்பாளர்கள், எவ்வளோ இயக்குநர்கள், எவ்வளோ கலைஞர்கள். ஆனால் இவ்வளோ படங்கள், இவ்வளோ திரைக்கதைகள், இவ்வளோ என்னுடைய சிறுகதைகள், நாவல்கள் செய்ய தவறியது எல்லாத்தையும் இந்த ஒரு படம் செஞ்சுருக்கு. நேற்று முதல்ல நான் ஒரு 2 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த படத்தை ஒரு பார்வையாளனாக தான் நான் பார்த்தேன். என் பையன் இந்த கதை நீங்கள் கேட்க வேணாம்பா அப்படின்னு சொல்லிட்டான். ஆனால் இந்த படம் நீங்கள் என்ன நடிக்க விடுங்க, அவ்வளோதான் நீங்கள் செய்யணும். சரிப்பா அப்படின்னு விட்டேன். ஆனால் நான் போய் பார்வையாளனாக பார்க்கும்போது ஒரு பதட்டத்தோடு தான் நான் பார்த்தேன். அதை விட நேற்று இரவு படத்தை 2வது முறையாக நான் பார்க்கும்போது எனக்கு, ஏன்னா நான் ஒரு சாதாரண ஒரு ஆள் தான். நான் ஒரு மணலில் உட்காந்து 28 பைசாவுக்கு படம் பார்த்த ஆள் தான். நான் 3 படம் தான் பெஞ்சில் உட்காந்தே பார்த்துருக்கேன் சென்னைக்கு வர்றதுக்கு முன்னாடி. அப்படி ஒரு சாதாரண ஆள் நான். ஒரு இன்றைக்கு இருக்கிற சமூகத்தினுடைய பெரிய சிக்கலாக பேசுது. எத்தனை மனங்கள், எத்தனை மனித உயிர்கள் வதைக்கப்படுது, அவமானப்படுத்தப்படுது, கேவலப்படுத்தப்படுது. அதை இந்த திரைக்கலை சாதிச்சிருக்கு. திரைப்படங்கிறது எல்லாரையும் தட்டி தூங்க வைக்கிறது இல்லை, கிச்சு மூட்டுறதில்ல, சிரிக்க வச்சு அவங்க பணத்தை பிடுங்கிறதோட மட்டும் இல்லாது, அது ஒவ்வொருத்தனையும் அறையணும். அவங்க செய்கிற தவறுகளை கேட்கணும். இதை பார்க்கக்கூடியவர்கள் பதில் சொல்லி ஆகணும். அவங்க மனசுக்கு பதில் சொல்லணும். மிகப்பெரிய வேலை. பல அரசியல் இயக்கங்கள் செய்ய தவறியதை, பல இலக்கியங்கள் செய்ய தவறியதை இந்த பேரன்பும் பெருங்கோமும் சாதிச்சிருக்கிறான் நான் உணர்ந்தேன். ஒரு தம்பி சிவபிரகாஷ் வாங்க. ஒரு போராளிங்கிறவன் வெறும் ஆயுதத்தை வச்சிருக்கிறவன் மட்டும் இல்லை, சொல்ல சிந்தனையை வச்சிருக்கிறவன், கையில் சரியான கலையை வச்சிருக்கிறவன். இவன் தான் போராளி. ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். இவருக்கு மிக முக்கியமாக இந்த படத்தினுடைய உரையாடல். இப்போ பொதுவான சினிமாவில் பேசுகிற முறையை மீறி நான் ரொம்ப இயல்பாக உரைநடை எழுதுறது. ஏன்னா என் படங்கள் அப்படி. இந்த படம் இயல்பாக இருக்குது. ஆனால் உரையாடல்கள் மட்டும் அந்த இடத்துல மனோகரா பராசக்தி சில எம்ஜிஆர் திரைப்படங்களில் வர்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அது அப்படி தான் இருக்கணுங்கிறத அப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதை அப்படி செய்யலைன்னா இது போய் அவனை குத்தாது. அந்த நுட்பம் அந்த படத்தில் நான் பார்த்தேன். முருகேஷ் எங்கிறீங்க? முருகேஷ் வாங்க வாங்க முருகேஷ் வாங்க. என்ன விளையாட்டு இல்லைங்க, சும்மா வருஷத்துக்கு 300 படத்தை எடுத்துகிட்டு குப்பையாக குவிச்சிட்டு இருக்கோம். வாங்க. இவருடைய அந்த உரையாடல்னா வசனங்கிறது சமஸ்கிருத சொல்லினாலும் நான் சொல்ல, வஜனங்கிறத நம்ம வசனம்னு சொல்லிட்டு இருக்கோம். ரொம்ப முக்கியமான வேலை பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இவருக்கு துணையாக இருந்த வாங்க தினேஷ்
தினேஷ் ஏன்னா நான் அடிப்படையில் ஒளிப்பதிவாளன். அந்த கிராஃப்ட், அந்த கலையை, ஒளிப்பதிவாளனுடைய வேலை என்னென்னா, நம்ம எல்லாத்தையும் பார்ப்போம், இயக்குனர் முதற்கொண்டு. நீ இதை தான் பார்க்கணுன்னு அதை மட்டும் காட்டுறவன் தான் ஒளிப்பதிவாளன். மற்றதெல்லாம் நீ பார்க்கக்கூடாது. அது எந்த கோணத்தில் பார்க்கணும், எவ்வளோ நேரம் பார்க்கணும்னு காட்டுறவன் தான் ஒளிப்பதிவாளன். ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. ஏன்னா நிறைய நான் எப்படி இதுக்கான மேடை இல்லை, அதனால் நான் வரவே கூடாதுன்னேன். யாரை என்னை உட்கார வச்சுங்க நீங்கள், நாங்கள் வரக்கூடாதுன்னு நினச்சாங்க. ஏன்னா எனக்கு இந்த படத்துக்கு தொடர்பே கிடையாது. என் மகனை பெற்றுட்டதால நான் பேசக்கூடாது. உண்மையிலே விஜித்தை நல்லா பண்ணியிருக்காரு. அந்த பொண்ணு ஷாலி அந்த சாராவும் ஜீவாவும் உங்களை தூங்கவே விட மாட்டாங்க. அதுவும் இங்கே மைம்ஸ் கோபி என்னங்க இப்படி ஒரு நடிகனப்பா, ஐயோ பாருங்க. எனக்கு ஏதோ தமிழில் தாங்க நடிகர்கள், சிறந்த நடிகர்கள் இருக்காங்க இந்தியாவிலே. அவர் அருள்தாஸை நான் இப்போ தான் பார்க்குறேன். என்ன ஐயாப்பா, எப்படி அந்த அம்மா எங்கே பேர் என்னப்பங்க, அந்த அம்மாவை நடித்தவங்க சொல்லவே முடியாது. நான் அழகில நந்தேதாஸ் எப்படி பார்த்தனோ அப்படி ஒரு நடிப்பு. இதில் நடிச்சிருக்க அத்தனை பேரும் வினோத் இங்கே ஒருத்தனுக்காம பாருங்க, நான் அவரை கூப்பிட இல்லைங்க தம்பி. படத்தினுடைய இயக்குனருடைய முக்கியமான ஒரு கருவியை கையாண்டிருக்காரு இந்த படத்தில். ரொம்ப அருமையானது எல்லாம். அவங்க ஐயா லோக்கு ஐயா, அவர் எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த தமிழ் மண் மகிழ்ச்சி அடையும், பெருமை அடையும். அப்படியாப்பட்ட ஒரு திரைப்படம் உருவாகிருக்கு தமிழ்நாட்டில், பேரன்பும் பெருங்கோபம். இதை ஒவ்வொருத்தரும் தயவு செஞ்சு பாருங்க. பார்க்க வேண்டியது உங்களுடைய கடமை. சும்மா ஒன்றும் இல்லாத படத்தெல்லாம் போயிட்டு 500 கோடி 600 கோடி பார்த்து என்ன கிடைச்சது? அவன் எடுத்து போயிட்டான், நடிகன் எடுத்து போயிட்டான், அது வாங்கினம் போயிட்டான், எல்லாம் போயிட்டான். அது அப்படியே தான் இருக்கு. இந்த சமூகம் மேலே வர்றதுக்கான ஒரு பெரிய வேலை. என் நண்பன் ஜெயகிருஷ்ணன், இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு இல்லை. பல இயக்குநர்களை, பல இன்றைக்கு இருக்கிற திரைப்பட நடிகர்களை உருவாக்கினவர். எவ்வளோ எளிமையாக உட்கார்ந்துருக்கார். பெரிய ஆளுவர், பெரிய வேலைகளை செய்துக்கிட்டு இருக்கார். ரொம்ப அமைதியாக செய்கிறார். எப்போவுமே நிறைய வேலைகளை செய்கிறவங்க அமைதியாக தான் இருப்பாங்க. இவர் தாங்க பேசியிருக்கணும், இதை விட்டு நாங்கள் எல்லாம் பேசிட்டு உட்காந்துருக்கோம். நீங்கள் கட்டாயம் இந்த படத்தை பாருங்கள். முக்கியமாக இந்த இடத்துல நான் எப்படி சொல்கிறேன்னே தெரியலங்க. இந்த படத்தினுடைய அந்த மூச்செல்லாம் மனுஷன் செத்து போயிடும்ல, அந்த மூச்சே இசைஞானி தான். நான் அவரோடய இருக்கேன். நாங்கள் 2 பேரும் பேசிக்காமல் இருந்தாலும் அவரோடய இருக்கேன். நான் சீக்கிரம் போய் அவரை பார்க்கணும். அதுக்கு காரணம் என்னென்னா, அதுக்கு என்ன காரணம்னா, அவர் சிம்பனி பண்ணுறாரு, எல்லாம் பண்ணிட்டார், என்னென்னோ பண்ணி முடிச்சிட்டார். இந்த படத்தை முழுமையாக புரிஞ்சு வச்சவர் அவர் தான். இதை எப்படி மக்கள்கிட்ட போகணுன்றத பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு காட்சியையும் தன்னுடைய இசையால் அப்படி செதுக்கி கொண்டாந்துருக்காரு. இந்த படம் வெற்றியில் இளையராஜாவுக்கு தான் பெரும்பங்கு, இவங்க எல்லாரை விட. அவருடைய வாழ்த்து உங்களுக்கு நிச்சயம் இருக்கும். அவர் எங்கே இருந்தாலும் வாழ்த்துக்கிட்டு இருப்பார். ஏன்னா அவர் பொதுவாக எல்லா வெளியீட்டுக்கும் வர்றதில்லை. அவருக்கு என்னுடைய நன்றி. வந்திருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு நன்றி. என்னுடைய இங்கு வீட்டிற்கும் விருந்தினர்களுக்கு நன்றி. என் பேர் சிவபிரகாஷ். பட் என் பேர் சிவபிரகாஷ்னு சொல்கிறதோட பாலுமகேந்திராவின் மாணவன் என்பது தான் எனக்கு பெருமையாக இருக்குது. எங்கள் ஐயா ஒன்றே ஒன்று சொல்லுவார், ஒரு புத்தகம் தன் வாசகனை தேடிக்கொள்ளும் அப்படின்வார்.
அதே மாதிரி ஒரு படைப்பு, ஒரு கதை அதற்கான ஆட்களை தேடிக்கொள்ளும் என்று சொல்வார்கள். அப்படி இந்த கதை இதற்கான ப்ரொடியூசரில் ஆரம்பித்து, நடிகைகள் ஆரம்பித்து, டெக்னீஷியனில் ஆரம்பித்து எல்லாத்தையும் அதே தேடிடுச்சு. சிந்தனையும் சிரிப்பும் தான் மனிதனை விலங்கிலிருந்து பிரித்து காட்டுகிறது. பட்டங்களால் தன்னை அலங்கரிப்பவனை விட நல்ல சிந்தனைகளால் அலங்கரிப்பவனே மேன்மையானவன். அப்படி ஒரு நல்ல சிந்தனை உள்ள ஒரு சாமானியனின் கதை தான் இந்த பேரன்பும் பெருங்கோபமும். எனக்கு இந்த வாய்ப்பளித்த அண்ணன் ஜெயகிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றி. நன்றி. வந்திருந்த அனைவர்களுக்கும் நன்றி. படத்தில் பணியாற்றிய தொழில்நுட்ப கலைஞர்கள், படத்தில் நடித்த கலைஞர்கள் அத்தனை பேரையும் மேடைக்கு அன்போடு அழைக்கிறேன். படத்தில் உதவி இயக்குநர்கள், உதவி ஒளிப்பதிவாளர்கள் அத்தனை பேரும் நினைச்சுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேம் நடுவில் வந்துட்டோம்.